வந்திருந்த பார்சலில் ரத்த வாடை வர ஜோயும் சரவணனும் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதிலிருந்த விரல் ரத்தத்தால் மூழ்கடிக்கப்பட்டது போல் இருந்தது. உயிருடன் இருக்கும்போதே விரலை வெட்டி எடுத்திருப்பது போல் இருந்தது. இதெல்லாம் சரவணனுக்கு புதிதல்ல. அவன் பெரிதாய் அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் இதை பார்த்ததுமே ஜோய்க்கு குமட்டி கொண்டு வர நேரடியாக பாத்ரூம் நோக்கி ஓடினாள். சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்து வெளியே களைத்து போய் வந்தாள் ஜாய். ஐயோ, தயவு செஞ்சு இதை தள்ளி வைக்கிறியா? எனக்கு இதை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு என்று முகத்தை சுளித்தாள். சரவணன் அமைதியாய் அந்த விரலை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். இது ஜஸ்ட் ஒரு விரல் தான், ஓவரா ரியாக்ட் பண்ணாம இருக்கியா? சரியான டிராமா குவீனா இருக்க என்று விரலை பார்த்து கொண்டே அவளை கலாய்த்தான் சரவணா. ஹே, நானும் பொண்ணுன்னு மறந்துட்டு பேசாத என்று கடுப்பில் கண்களை சுழற்றினாள் ஜாய். அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாமல் அது யாரின் விரலாக இருக்கும் என்று யோசித்தபடியே பார்த்து கொண்டிருந்தான். ஜாய் மெல்ல அவன் பின்னே வந்து நின்று கொண்டாள். யாரு விரல் இது? அனுப்பு நாள் சரியான கேவலவாதியா இருக்கான் என்று மேலும் முகத்தை சுளித்தவள் அருவருப்பு தாங்காமல் சரவணனின் கையை பிடித்துக் கொண்டாள். சரவணன் அப்போதுதான் ஜாயின் சிறு பிள்ளைத்தனத்தை புரிந்து கொண்டான். அவள் என்னதான் வெளியே வீராப்பாக பேசிக்கொண்டும் மற்றவர்களை அரட்டி உருட்டி கொண்டிருந்தாலும் அவள் இன்னும் சிறு பிள்ளையாக தான் இருக்கிறாள் என நினைத்தான் சரவணா. நிறைய பேருக்கு நீங்க இருக்கிறது தெரியாது. அப்படி பார்த்தா இது உனக்கு வந்த மிரட்டல் மாதிரி எனக்கு தோணல. இது அனுப்பின பாட்டிக்கு நான் அடிக்கடி உன் இடத்துக்கு வருவேன்னு தெரிஞ்சிருக்கு என்றான் சரவணா. ஆமா, அவன் உன்னதான் மிரட்டி இருப்பான் என்று வேகமாய் தலையசைத்தாள் ஜாய். ஏன் அது நீயா இருக்க கூடாது என்று கேள்வியாக கேட்டான் சரவணா. அதில் மூக்கு புடைக்க அவனை முறைத்தவள், அது எப்படி நானா இருக்க முடியும்? என்ன மாதிரி ஒரு இன்னசென்ட் கியூட்டான பொண்ணு எப்படி கேவலமான ஒரு விஷயத்த செய்வா என்று கியூட்டாக இருப்பது போல் அவள் செய்ய சரவணன் குடித்துக் கொண்டிருந்த டீ பொறையேற வெளியே துப்பினான். தயவு செஞ்சு இன்னொரு முறை கியூட்டா பண்றேன்னு பண்ணாத, என்னால சகிக்க முடியல என்று வம்பிழுத்தான். ஏன், எனக்கு என்ன, நான் கியூட்டா அழகாதான் இருக்கேன் என்று ஜாய் பீத்திக் கொள்ள அவளை ஏற இறங்க பார்த்தான் சரவணா. நீ கியூட்டா அழகா இல்ல, குட்டியா குள்ள பூதம் மாதிரி இருக்க என்றான். அதில் வெறியானவள் அவனை அடிக்க முடியாமல் முறைத்து தள்ளினாள். சரி சரி, ரொம்ப முறைக்காத, இந்த விரலை பத்தி நாம பேசுவோமா என்று கூறிய சரவணா அந்த விரலை கையில் எடுத்து உற்று பார்த்தான். அந்த பார்சலில் விரலை தவிர வேறு எதுவும் இல்லை. நிச்சயம் சரவணனுக்கு வேண்டியப்பட்ட ஆளின் விரலாகத்தான் இருக்கும் என யோசித்தாள் ஜாய். சரவணன் முதலில் யோசித்தது எலினாவை தான். இது கண்டிப்பா எலினாவோட விரல் இல்ல, அவளோட கை சாஃப்டா ஸ்மூத்தா அழகா இருக்கும் என அவன் எண்ணத்தை அறிந்தது போல கூறினாள் ஜாய். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. எனக்கு என்னமோ இது சாராவோட விரலா இருக்குமோன்னு தோணுது என்றான். அதில் அதிர்ந்தாள் ஜாய். அவங்க ஏன் சாரா கிட்ட போய் பிரச்சனை பண்ண போறாங்க என்று கேட்டாள். ஏன் பண்ணாம இருக்க போறாங்க? ஆரோன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சாரா தான் என்னோட வருங்கால மாமியார்னு நினைப்பு. அதனால அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண நினைச்சிருக்காங்க. சோ சாராவோட வரல கொடுத்தா நான் விட்டு கொடுப்பேன்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ என யோசனை உடனே கூறினான் சரவணா. பார்த்தாலே அது ஒரு பெண்ணின் விரல் போலத்தான் இருந்தது. அதில் இருந்த ரத்தமும் வெட்டி சிறிது நேரத்தில் அனுப்பப்பட்டது போல இருந்தது. ஒருவேளை எதிராளி ஹோக்சியாவிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவ்வளவு சீக்கிரம் அயர்லாண்டிற்கு கொண்டு வந்திருக்க முடியாது என நினைத்தான் சரவணா. அதனால் இது சாராவுடையதுதான் என யோகித்தான். உண்மையில் சொல்ல வேண்டுமானால் இதில் சரவணனுக்கு மகிழ்ச்சிதான். என்னை எதிர்க்கிறவனுங்க எல்லாம் கூமுட்டையா இருக்கானுங்களே, யார வச்சு மிரட்டணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம யோசிக்கிறானுங்களே என்று நினைத்த லேசாய் சிரித்தான் சரவணா. அவனுடன் சேர்ந்து சத்தமாய் சிரித்தாள் ஜாய். சாரா மாதிரி ஒரு தண்டமான பொம்பளை வச்சு உன்ன போய் மிரட்ட நினைச்சிருக்கானுங்க பாரு. நீ சாரா கிட்ட நல்ல விதமா நடந்திருந்த இந்நேரம் அவங்க ஒன்னு சரண்டர் பண்றதுக்காக அந்த பொம்பளைய போட்டு தள்ளிருப்பாங்க. நமக்கு டைம் மிச்சமா இருந்திருக்கும். பாவம், அந்த பொம்பளை இப்ப எப்படி இருக்கோ என்று சிரித்தாள். சரவணன் அமைதியாய் சிரித்துக் கொண்டிருந்தான். அந்நேரம் அவனின் போன் அடித்தது. அவனுக்கு அழைத்தது ஸ்டீபனின் அசிஸ்டன்ட் மாயா. மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சிடுங்க என்று வருத்தமான குரலில் கூறினாள். சரவணன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டேன். கிளைசனுக்கு ஸ்டீபன் அந்த ட்ரக்ல என்னென்ன யூஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. நான் வேணும்னா உங்களுக்காக ஹோக்சியால போய் கேட்டு பாக்குறேன். என்னோட தீரன் ஃபேமிலி கனெக்ஷன் வச்சு ட்ரை பண்றேன் என்றாள். தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன் என்றான் சரவணா. அவனுக்கு அவள் மீது நம்பிக்கையே இல்லை. அதே போல் அவள் கண்டுபிடிப்பதாக கூறுபவரை சரவணனால் நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா அவனுக்கு அது எப்படி கிடைச்சதுன்னு உங்ககிட்ட சொல்லி இருப்பான்ல என்று கேட்டான் சரவணா. ஆமா, இதுக்கு முன்னாடியே சொன்னான். டார்க் வெப்ல ஒரு மீட்டிங் ஜாயின் பண்ணிருக்கான். அந்த மீட்டிங்ல இருந்த ஒரு ஆள் தான் இந்த ட்ரக் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரக்னால மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிருக்கானா. இப்படி ஒரு ட்ரக் இருக்கிறதா கிளைசன் நம்பவே இல்ல. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சிருக்கான் என்றாள். என்ன அண்டர் கிரவுண்ட் மீட்டிங்கா?
விசிட்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் நடத்தினதா என கேட்டான் சரவணா. மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவளின் குரலில் அதிர்ச்சி அதிகமாக இருந்தது. சரவணனுடன் நேரத்தை செலவிடும் போதெல்லாம் ரத்தினத்தை விட அவன் பயங்கரமானவன் என கண்டுகொண்டாள். ஆனால் ஆரோன் குடும்பத்தினரை பொறுத்தவரை ரத்தினம் இல்லாமல் சரவணன் ஒரு குப்பைதான் என்று நினைத்தார்கள். அது உனக்கு தேவையில்ல என்று கூறி சரவணன் அழைப்பை துண்டிக்க பார்க்க மாயா மேலும் பேசினாள். மிஸ்டர் சரவணா, இன்னும் 7 நாள் அவங்கள கொல்ல போறதா ஆரோன் குடும்பம் பேசிக்கிட்டாங்க. கான்பரன்ஸையும் அவங்க கண்ட்ரோல் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. 3 நாள்ல டேரன் 70% மேல கான்பரன்ஸ்ல கனெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன மாதிரியான கான்ட்ராக்ட் இது? ஆரோன் குடும்பத்திற்கு எதிராக சரவணன் செயல்பட்டதும் டேரன் இதை செய்திருக்கிறார். எக்கனாமிக் கான்பரன்ஸ் கடைசி 3 நாட்களில் ஒப்பந்தம் போட்டவர்கள் அனைவரும் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்கள். எனக்கு தெரியும் என்றான் சரவணா. நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியும். இந்த தடவை எக்கனாமிக் மீட்டிங்கோட மெயின் பர்பஸ் பெட்ரோலியம் தான். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எனர்ஜி ரிலேட்டடான பிசினஸ் தான் இருக்கும். அப்படின்னா உங்களோட எல்லா கான்ட்ராக்ட் ரைட்ஸும் இப்ப ஆரோன் குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு என்றாள். தேங்க்ஸ் ஞாபகப்படுத்தினதுக்கு என்று கூறி அழைப்பை துண்டித்தான். அவளை அப்படியே விட போறியா? விட்டிருந்தா உன் அந்த மலையிலேயே கொன்னு போட்டிருப்பா என்று கோபத்தில் கத்தினாள் ஜாய். வேற வழி இல்ல, நான் ரத்னத்துக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம அவளும் பாவம்தான், அவனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா என்றான் சரவணா. சரி, நடந்து முடிஞ்சதுதான் மாத்த முடியாது. ஆனா அவளுக்கு உண்மை தெரிஞ்சும் இன்னும் அவ கிளைசனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா என்று கோபத்துடன் கூறினாள் ஜாய். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் லவ்னு வந்துட்டா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்னதான் அறிவாளியா உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்கள காதல்ன்ற பேர்ல ஈஸியா ஏமாத்தலாம். உனக்கு இதெல்லாம் புரியாது, அதுக்கான வயசும் உனக்கு இல்ல என்றான். அதில் கடுப்பில் ஜாய், நான் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, அதுவும் இல்லாம தேவையில்லாம இந்த மாதிரி உன்கிட்ட பிரச்சனை பண்ண விட மாட்டேன் உன்னும் என்றவள் பல்லை கடித்தாள். சரி சரி ஓகே மேடம் என்று சரவணன் கையை தூக்க அவள் அமைதியானாள். சரி சரி மூஞ்சோடு வச்சுக்காத, ஏற்கனவே குட்டி சாத்தா மாதிரி இருக்கிற, இப்ப கோவத்துல மூஞ்செல்லாம் செவந்து ரத்த காட்டேரி மாதிரி இருக்க என்று அவளை இயல்பிற்கு மாற்ற கூற அவனை மேலும் முறைத்தாள் ஜாய். அவனும் அவளைப் போலவே முகத்தை வைக்க லேசாய் சிரித்தாள். இருவரும் சிறிது நேரம் இதனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன்பின் சரவணன் ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு வர அவனின் போன் அடித்தது. மிஸ்டர் சரவணா, நான் டேரன், நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு வந்துச்சா என்று ஒரு குரல் கணீர் என்று கேட்டது. அவர் பேசும் தோரணை வைத்து அவர் ஸ்டீபன் மற்றும் கிளைசான் போல் இல்லை என்று கண்டு கொண்டான் சரவணா. அவர்களை விடவும் இவர் மிகவும் தந்திரமானவர். 361 டைம் டு ஷோ ஆஃப் வந்துச்சு என அசட்டையாக கூறினான் சரவணா. மிஸ்டர் சரவணா, நீ ஸ்மார்ட்டான ஆளு, ஒத்துக்கிறேன். என் பையன் ஸ்டீபன் உனக்கு நிகரானவன் இல்லதான். நீ மட்டும் பினிஷ் குடும்பத்துல இல்லனா நான் கோஆபரேட் பண்ணிருக்கலாம் என்றார் டேரன். அவர் வார்த்தை சாதாரணமாய் இருந்தாலும் கூட அவரின் குரலிலே ஆத்திரம் தெரிந்தது. ஆரோன் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் பல பேர் அயர்லாந்தில் இருக்கிறார்கள். டேரன் நினைத்தால் 3 நாட்களில் ஆல்பர்ட் குடும்பத்தை அழித்து விடலாம். விரலை வெட்டி அனுப்பியதெல்லாம் கணக்கிலே வராது. ஜேம்ஸுக்கே இதை பற்றி தெரியும். அவரால் இந்த விஷயத்தை சரி செய்ய முடியாது. அண்டர் கிரவுண்ட் உலகத்தை ஒழித்து கட்டுவது சுலபம், ஆனால் அதனின் உண்மையான தலைவனை ஒழித்து கட்டுவது அவ்வளவு எளிதல்ல. டேரான் அழைப்பை துண்டித்ததும் அவர் அருகில் இருந்த எமி என்ன சொன்னா என்று ஆர்வமாய் கேட்டார். டேரான் முகம் இறுகியே இருந்தது. அவன் நாம நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன சொல்றீங்க என புரியாமல் கேட்டார் எமி. ஆமா, மாமியார் வரல வெட்டி அனுப்பியும் அசால்ட்டா இருக்கிறான். இவனுக்கு எமோஷனே இல்லாத மாதிரி நடந்துக்கிறான். அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் என்றார். ஜஸ்ட் 20 ஸ்டார்டிங்ல தான் அவன் இருக்கான், அவனால எப்படி அவ்வளவு புத்திசாலியா இருக்க முடியும் என்று வைத்தறிச்சலில் கேட்டார் எமி. அவனை சாதாரணமா நினைக்காத, நான் பார்த்ததுல இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் என்று தன் மனைவியை எச்சரித்தார் டேரான். நீங்க என்ன நம்ம எதிரிய புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க என கடுப்பில் கேட்டார் எமி. அப்படியே சரவணன் புத்திசாலியாக இருந்தாலும் அவனால் என்ன செய்துவிட முடியும்? அயர்லாந்தில் ஆரோன் குடும்பம் தான் ராஜ பதவியில் இருக்கும் குடும்பம் என்று நினைத்தார். சரி, இத பத்தி பேசினது போதும், நம்ம எக்கனாமிக் கான்பரன்ஸுக்கு போவோம் என்று கூறிய எமி கிளம்பினார். இந்த ஒரு நாளுக்காகத்தான் ஆரோன் குடும்பம் 3 நாட்களாய் காத்திருந்தது. ரகசியமாய் பல வேலைகளை செய்து அதனை இன்று வெளிக்காட்டவே துடித்தனர். இன்று அனைவர் முன்னிலையிலும் சரவணனை ஒழித்து கட்டிட திட்டமிட்டிருந்தார்கள். ஆரோன் குடும்பத்தை எதிர்த்தால் என்ன ஆகும் என சரவணன் மூலமாக காட்ட நினைத்தார்கள். அவர்கள்தான் அயர்லாந்தின் உண்மையான ராஜா.
டாரானுக்கு மனதில் ஏதோ சஞ்சலமாக இருந்தாலும் மனைவியுடன் கிளம்பினார். இடம் எக்கனாமிக் கான்பரன்ஸ். கான்பரன்ஸின் ஒரு ஸ்டேஜ் முடிந்துவிட்டது. அதனின் நிலவரத்தை 4வது நாள் காலையில் கூறிவிடுவார்கள். மீதம் இருக்கும் 4 நாட்களில் அதில் இருக்கும் என்டர்பிரைசஸ் அவர்களின் ரிசல்ட்டையும் பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த 3 நாட்களின் முடிவே மற்ற நாடுகளின் முதலீட்டு நிலவரத்தை சொல்ல முடியும். இதனை ஜேம்ஸ் பொறுப்பில் விட்டுவிட்டான் சரவணா. காலையிலே ஜேம்ஸ் சரவணனுக்கு அழைத்தார். மிஸ்டர் சரவணா, இப்ப இருக்க நிலைமை அவ்வளவு நல்லதா இல்ல என்று வெளுத்த முகத்துடன் கூறினார் ஜேம்ஸ். மேலும் பேசாம இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கலாமா என்று கேட்டார். 3 நாட்களில் ஆரோன் குடும்பம் இவ்வளவு தூரம் இறங்கி செய்வார்கள் என அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் மொத்தமாய் $142 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் போட்டு இருக்கிறார்கள். நீங்க கவலைப்படாதீங்க ஜேம்ஸ், இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் நேர்மையா இருக்கணும், நம்ம ரிசல்ட் காட்டியே ஆகணும் என்று அவரை சமன் செய்தான் சரவணா. இதை கேட்டு பாவம் ஜேம்ஸ் தான் குழம்பினார். தங்களை அசிங்கப்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்று நினைத்தவர் வேறு வழியில்லாமல் சரவணன் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டார். ஆல்பர்ட் வில்லா. சாரா மெத்தையில் படுத்துக்கொண்டு வலியில் அழுது கொண்டிருந்தார். ஐயோ, எப்படி நடந்துச்சு இது என அவரின் ஆள்காட்டி விரல் இல்லாமல் இருப்பதை பார்த்து பதறினார் ஃப்ரெட்ரிக். சாரா முகமே அழுது அழுது சிவந்து வீங்கி இருந்தது. எனக்கு தெரியாது, நான் யாரும் எதுவும் பண்ணல என்று மேலும் அழுதார். அவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்டால் எலினா. சாராவிற்கு ஆத்திரமாய் வந்தது. சரவணா, இதுக்கெல்லாம் காரணம் அவன் ஒருத்த மட்டும்தான். இன்னும் எத்தனை நாளைக்குதான் என் குடும்பத்தை டார்ச்சர் பண்ண போறானோ. முதல்ல என் பொண்ணு, இப்ப என்னோட கை என்று கத்தினார். சரவணாவா என்று யோசனையில் முகத்தை சுழித்தார் ஃப்ரெட்ரிக். இத பண்ணவங்க சரவண அவங்களை எதிர்த்திருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதனால எனக்கு இன்னும் எவ்வளவுதான் நடக்க போதோ என்று மேலும் திட்டி புலம்பினார் சாரா. சாரா, நீ என்ன பண்ண போற என ஆச்சரியமாய் கேட்டார் ஃப்ரெட்ரிக். நான் எக்கனாமிக் கான்பரன்ஸுக்கு போக போறேன். எனக்குதான் முக்கியமான நாள். இந்த வாய்ப்பை நாம தவறவிடக்கூடாது என்றார். ஆனா உன் கை? என் கையை நினைச்சு என்ன ஆக போகுது? இப்ப இது முக்கியமா இல்ல ஆல்பர்ட் குடும்பத்தோட எதிர்காலம் முக்கியமா என்று கத்தினார் சாரா. அதன்படி டிரைவரை அழைத்துக் கொண்டு நேராய் கான்பரன்ஸ் நடக்கும் இடத்திற்கு சென்றார். என்ன ஆனாலும் சரி, இன்று அவருக்கு சாதகமாய் ஏதாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். கான்பரன்ஸின் வழியே சாராவின் தம்பி ஹென்றி செபாஸ்டின் நின்று கொண்டிருந்தார். சில வருடங்களுக்கு முன்பு தாராவுடன் சேர்ந்து மக்கோவில் சூதாட்டம் ஆடிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவரின் அனைத்து சொத்துக்களையும் இழந்தது மட்டுமல்லாமல் நிறைய மக்களை அவமதித்து பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் செபாஸ்டின் குடும்பம் அவருக்கு சிறிது தொகையை கொடுத்து அவரை ஹோக்ஸி அவருக்கு அனுப்பிவிட்டார்கள். 3 வருடம் கழித்து தம்பியை இப்போதுதான் சந்திக்கிறார் சாரா. பரவாயில்ல, ஹோக்ஸியா ரொம்ப நல்லா இருக்கு போலயே என அவரை பார்த்ததும் கூறினார் சாரா. சாரா, அயர்லாந்து விட ஹோக்ஸியா ரொம்ப பெட்டரா டெவலப் ஆகியிருக்கு. அங்க பிசினஸ் மூலமா ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் என்று சிரித்தபடியே கூறினார் ஹென்றி. தம்பி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நம்ம ஃபேமிலியில இருந்த வரைக்கும் நான் உன் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்ப பணக்காரானது என்ன மறந்துடாத என சிரிப்புடன் கூறினார் சாரா. உன்னை மறப்பேனா சாரா? நான் இன்னைக்கு உன்னை இங்க கூப்பிட்டது எனக்கு ஒரு ஹெல்ப் கேக்கதான் என்றார் ஹென்றி. சரி, நீ என்ன பிசினஸ் பண்ற இப்போ? என்னால முடிச்ச உதவியை நான் உனக்கு பண்றேன் என மிகவும் பக்குவமாய் கூறினார் சாரா. வயசானவர்களுக்கான ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பிசினஸ் பண்றேன். இது பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு உனக்கே தெரியும். அயர்லாந்துல எனக்கு ஒரு பார்மசூட்டிக்கல் மேனுபேக்சரர் கண்டுபிடிச்சு தெரியா? உன் வீட்டுக்காரரோ ஆல்பர்ட் குடும்பத்தை சேர்ந்த ஆளு. அவருக்கு இதை பண்றது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்லையே என்றார். அந்த ஆளை பத்தி பேசாத, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என கடுப்புடன் கூறினார் சாரா. அவர் கையில் ஒரு பிரான்சர் இருந்தது. இத பாரு என்று அதனை ஹென்றி முன்பு காட்டினார் சாரா. அது ஒரு இன்விடேஷன் லெட்டர் எக்கனாமிக் கான்பரன்ஸில் இருந்து ஃப்ரெட்ரிக்கு அனுப்பப்பட்டது. ஜேம்ஸ் தான் அவருக்கு அனுப்பியிருந்தார். சரவணன் தான் ரகசியமாய் அனுப்ப சொல்லியிருந்தான். ஆனால் அந்த இன்விடேஷன் ஃப்ரெட்ரிக்கின் கைக்கு சேராமல் சாரா கைக்கு தவறாய் சேர்ந்து விட்டது. சாரா, நீ ரொம்ப நல்லவ என தன் அக்காவை பெருமையாக பார்த்தார் ஹென்றி. அந்த மனுஷனுக்கு கொடுத்தா ஒண்ணுமே யூஸ் பண்ண மாட்டான், அதுக்கு என் தம்பிக்காவது இது யூஸ் ஆகட்டும் என கூறினார் சாரா. இருவரும் எக்கனாமிக் கான்பரன்ஸை நோக்கி நடக்க எதிரே வந்து கொண்டிருந்த சரவணன் மற்றும் விதார்த்தை பார்த்தார்கள். இவன் இப்படி இங்க என்று சரவணனை கண்டு யோசனையாய் கேட்டார் சாரா. மிஸ்டர் ஜேம்ஸ் கூட அவர் முக்கியமா பேச வந்திருக்காரு என அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் கூறினார். சரவணன் சாராவை கண்டு கொண்டான். அவர் கையில் ஒரு விரல் குறைவதை கண்டதும் அவனுக்கு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. சாரா,
நான் ஏற்கனவே ஆல்பைட் பார்மசிட்டிக்கல கான்டாக்ட் பண்ணேன் என்றார் ஹென்றி. அவர் ஒன்றும் அவ்வளவு உருப்படியான வேலையை ஹோக்ஸியாவில் செய்யவில்லை. ஆனால் மற்றவர்களை ஏமாற்றுவதில் தான் அவர் கில்லாடி. சில நொடிகளிலேயே ஆல்பைட் பார்மாசியூட்டிக்கல் வைஸ் பிரசிடென்டை தொடர்பு கொள்ள அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் இன்விடேஷன் மூலமாகத்தான். உனக்கு இருக்கிற அறிவு கூட என் வீட்டுக்காரருக்கு இருந்தா அதுவே எனக்கு போதும் என புலம்பினாள் சாரா. அதன் பின் சாரா அந்த வைஸ் பிரசிடென்டிடம் சென்றார். மிஸ்டர் கரன், எங்களை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ஆல்பர்ட் ஃபேமிலி அயர்லாந்துல ரொம்ப பெரிய குடும்பம். அதுவும் இல்லாம உங்க கூட செபாஸ்டியன் ஃபேமிலியும் சேர்ந்துதான் கோஆபரேட் பண்ணோம். அதனால எனக்கு உங்ககிட்ட ஒரு ஃபேவர் வேணும் என்றார் சாரா. ஆஷிஷ் கரன் சாராவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்பது போல் பார்த்தார். அவர் கோஆபரேஷனுக்கு ஒத்துக்கொண்டதற்கான முக்கிய காரணமே அந்த இன்விடேஷன் லெட்டர் மிக முக்கியமான ஒன்று. அவர் என்னவென்று கேட்க சாரா சரவணனை கை காட்டினார். பெருசா ஒண்ணும் இல்ல, இவன் எங்கிருந்து துரத்தி அனுப்பினாலே போதும். இவனுக்கும் இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா வெக்கமே இல்லாம ஜேம்ஸ் கூட இங்கே சுத்திட்டு இருக்கான் என்று கூற ஆஷிஷ் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. அந்நேரம் அங்கிருந்த ஜேம்ஸ் சரவணனின் பக்கம் திரும்பி, மிஸ்டர் சரவணா, அர்ஜென்டா நாம ஒன்னு பேசணும் என்றார். அதற்கு தலையசைத்தவன் ஜேம்ஸுடன் பேசும் முன்பு சாரா பக்கம் சென்றான். உனக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு என நினைத்தான் சரவணா. 362 டாடிஸ் ட்விஸ்ட். சரவணன் அங்கு வருவதைக் கண்டு, இந்த விவஸ்த கட்டவனுக்கு மிஸ்டர் கரண தெரியுமா என்று யோசித்தார் சாரா. ஆஷிஷ் கண்கள் அகல விரிந்தது. சரவணனை பற்றி தெரிந்து கொள்ளத்தானே இத்தனை நேரமும் காத்திருந்தார். நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா என்று நடுக்கத்துடன் கேட்டார் ஆஷிஷ். அதில் பெரிய காமெடியை கேட்டது போல் வெடித்து சிரித்தார் சாரா. சாரி, ஆனா ஒரு யூஸ்லெஸ்க்கு இப்படிப்பட்ட ஆளை தெரிஞ்சுக்க என்ன தகுதி இருக்கு என்று கூறினார். அதில் சம்மதமாய் தலையசைத்தார் ஆஷிஷ். அவர் சரவணனை போன்ற மனிதனின் அறிமுகம் தன்னை போன்ற யூஸ்லெஸ்க்கு எப்படி கிட்டும் என நினைத்துக் கொண்டார். அவனை நெருங்கவும் தகுதி வேண்டுமே என்று நினைத்தார். அந்நேரம் சரவணா ஆஷிஷின் முன்பு வந்து நின்றான். உங்க பேர் என்ன என அவரிடம் கேட்டான். முதலில் அதிர்ந்தவருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. தன்னிடம் பெயரை கேட்டான் என மகிழ்ந்தார். உடனே பெயரை கூறினார். மிஸ்டர் சரவணா, என் பேரு ஆஷிஷ், உங்களுக்கு என்ன தெரியுமா என மரியாதையுடன் கேட்டார் ஆஷிஷ். சாரா அருகில் நின்று கொண்டிருந்த ஹென்றிக்கு நடப்பது தெளிவாய் புரிந்தது. சாரா குழப்பத்துடனே நம்ப முடியாமல் பார்த்துக் கொண்டிருந்தார். ஆஷிஷின் பணிகளே சரவணனின் அதிகாரம் என்ன என்று தெளிவாய் தெரிந்தது. இம்முறை கான்பரன்ஸுக்கு மிக குறைந்த அளவிலேயே பார்மாசியூட்டிக்கல் கம்பெனி வந்தது. ஹென்ரியால் இதற்கு மேலும் ஹோக்ஸியாவில் தாக்குப்பிடிக்க முடியாது. பணம் சம்பாதிக்க சில திட்டத்துடன் இங்கு வந்திருக்கிறார். இங்கு நடக்கும் எக்கனாமிக் கான்பரன்ஸ் பற்றி நன்றாக விசாரித்திருந்தார். அதில் மிக முக்கியமாய் பேசப்படுவது கச்சா எண்ணெய். இங்கு வந்திருக்கும் நிறைய நாடுகள் கச்சா எண்ணெயை அதீத விலை கொடுத்தாவது தங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ள நினைத்தார்கள். அதற்குத்தான் நிறைய போட்டி இதில் இருக்கிறது. மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் ஆல்பைட் பார்மாசியூட்டிக்கல் டாப்பில் இருக்கிறது. அப்படி இருக்கையில் ஆஷிஷின் நடத்தையில் சரவணனின் நட்பை நாடுகிறார் என்று தெளிவாய் தெரிந்தது. இல்ல, எனக்கு தெரியாது என்ற கையசைத்தான் சரவணா. அதில் அவனை இளக்காரமாய் பார்த்தார் சாரா. உனக்கு அவரை யாருன்னே தெரியல, ஆனா திமிர் எடுத்து இவர்கிட்ட பேச வந்திருக்க. முதல்ல மத்தவங்களை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல என திட்டினார் சாரா. சரவணன் ஒரு நொடி பேச்சற்று நின்றான். சாராதான் என்ன நிலையானாலும் மற்றவர்களை திட்டுவதை நிறுத்தப் போவதில்லை. ஒரு விரலை இழந்தும் திமிராய் திரிந்தார். இந்த கொசுவை அடிச்சு விரட்டுங்க என ஜேம்ஸ் பக்கம் திரும்பி கூறினான் சரவணா. அதில் அதிர்ந்தாலும் வெடித்து சிரித்தார் சாரா. முதல்ல நீ யாருடா? எவ்வளவு திமிர் இருந்தா மிஸ்டர் சாண்டலருக்கு நீ ஆர்டர் போடுவ? மிஸ்டர் சாண்ட்லர், இவன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நீங்க பாவம் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. ஆல்பர்ட் ஃபேமிலிக்கு மட்டும் உங்க சப்போர்ட் இருந்தா போதும், நாங்களே இவனை முடிச்சு விட்டுறோம் என சீறினார். அதில் கொதித்தெழுந்தார் ஜேம்ஸ். ஆல்பர்ட் குடும்பமாவது இதாவது எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாம இங்க வரது என மனதில் நினைத்துக் கொண்டார் ஜேம்ஸ். சாராவிடம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்தவர் நேராக ஆஷிஷ் பக்கம் திரும்பினார். மிஸ்டர் கரண், நீங்க ஆல்பர்ட் குடும்பத்து கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறீங்களா என மிரட்டும் குரலில் கேட்ட ஜேம்ஸ் அந்த இன்விடேஷன் லெட்டரை கிழித்தார். அதிலே பயந்து விட்டார் ஆஷிஷ். இல்ல, ஆல்பர்ட் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்கள சார்ந்து எந்த கம்பெனியும் எங்க கம்பெனி கூட கான்ட்ராக்ட் வச்சுக்காது. நான் உடனே பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன்.
என்று படபடத்தார் ஆஷிஷ். ஜேம்ஸ் கோபத்தை அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. ரொம்ப நல்லது. பிசினஸ் நடத்துறப்ப நமக்கு முக்கியம் நம்ம விஷன் என்று கூறி கிழித்த இன்விடேஷனை அவரிடமே கொடுத்தார் ஜேம்ஸ். அதில் ஆமாம் என்பது போல் தலையசைத்தார் ஆஷிஷ். சாரா திகைப்பில் மூழ்கினார். சரவணன் ஒரு வார்த்தை சொன்னதனால் ஆல்பர்ட் குடும்பத்தை பிளாக் லிஸ்டில் போட்டுவிட்டாரா? அதுவும் இல்லாமல் இது ஜேம்ஸின் இடம். ஆல்பர்ட் குடும்பத்தையும் செபாஸ்டின் குடும்பத்தையும் அகல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டான் சரவணன். சாராவின் முகம் வெளுக்க அவரின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. என்ன, சரவணா இவ்வளவு பெரிய ஆளா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா என்று தனக்குள்ளேயே நம்ப முடியாமல் யோசித்தார் சாரா. அதேபோல் ஜேம்ஸின் நடவடிக்கையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். சரவணனிடம் இவ்வளவு தன்மையாக நடந்து கொள்கிறான் என்று நம்ப முடியாமல் பார்த்தார். வெளியே போங்க என்று சாராவையும் ஹென்ரியையும் பார்த்து கர்ஜித்தார் ஜேம்ஸ். அதன் பின் சரவணனுடன் கான்பரன்ஸுக்கு சென்றார். சாராவின் உடல் நடுங்கியது. சரவணனை நாட அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சாரா, இந்த சரவணா பேக்ரவுண்ட் என்ன என்று கேட்டார் ஹென்றி. நீ ஹோக்ஸியால தான் இருந்த, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, நான் இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்ல என்று ஹென்றி கூற கொடுப்பில் கைகளை முறுக்கினார் சாரா. ஜேம்ஸ் கான்பரன்ஸ் ஹாலின் உள்ளே நுழைய அங்கு இருவர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் டேரனும் அமியும். மிஸ்டர் சாண்ட்லர், ஒரு வழியா உங்களை பார்த்துட்டேன். பிளீஸ் ஃபர்ஸ்ட் 3 நாளோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க என்று கூறிய டேரன் சரவணனை நோக்கி கம்பீரமாய் நடந்தார். அங்கிருந்த அனைவருக்கும் டேரன் மீதுதான் இருந்தது. டேரனுக்கும் கிளைசனுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. டேரன் ஒருவரை தலைமை பதவிக்கு போட்டி போட்டு ஜெயித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஏசியாவிலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஏர்ஸில் 4 இவரும் ஒருவர். ஜேம்ஸ் பெரும் அதிர்ச்சியுடன் சரவணனை பார்த்தார். மிஸ்டர் சரவணா, இப்ப மட்டும் நீங்க ஏதாவது வழி பண்ணலன்னா உங்க உயிர் போயிடும் என்பது போல் பயத்துடன் அவரை பார்த்தவர். இம்முறை எக்கனாமிக் கான்பரன்ஸில் ரிசல்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருந்தது. ஆரோன் குடும்பம்தான் இம்முறை கான்பரன்ஸில் ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தார்கள். ஆனாலும் ரிசல்ட் வெளியிடுவதில் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என சரவணன் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து கூறினார் ஜேம்ஸ். ஏன் மிஸ்டர் சாண்ட்லர், இதை அனௌன்ஸ் பண்றதுக்கும் சரவணனோட பர்மிஷன் வேணுமா? இப்ப சொல்றதுக்கும் அப்ப சொல்றதுக்கும் பெருசா என்ன வித்தியாசம் வந்துற போது? அதான் ஃபேக்ட் என்னன்னு அப்பட்டமா தெரியுது என சீற்றத்துடன் கூறினார் டேரான். அவரை எதிர்த்து பேச ஜேம்ஸுக்கு தகுதி இல்லை. 5 நிமிடம் பொறுத்து பார்த்தவர், இப்ப அனௌன்ஸ் பண்றீங்களா என்று கேட்டார். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்று கூறிய ஜேம்ஸ் தலையை மறுப்பாக அசைத்தார். டேரனுக்கு தெரியும் சரவணன் ஒப்புக்கொள்ளாமல் ஜேம்ஸ் ரிசல்ட்டை கூற மாட்டார் என்று. ஜேம்ஸ் அருகே நெருங்கியவர், என்றார் டேரன். ஜேம்ஸ் ஆழமாய் மூச்சை வெளியிட்டார். சரவணன் ஜெயிப்பானா மாட்டானா என்று அவருக்கு தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் சரவணன் ஜேம்ஸுக்கு எந்த ஒரு திட்டத்தை பற்றியும் கூறவில்லை. அவரை பொறுத்தவரை சரவணா ஜெயிப்பது சுலபமில்லை. ஆனாலும் சரவணன் கூறியதற்காக அவனுக்கு உதவ நினைத்தார். அவன் ஒன்னும் இங்கே பணம் சம்பாதிக்க வரவில்லையே. டேரன் முறைப்புடன் சரவணனை பார்த்தார். அவர் கண்களில் கொலை வெறி தெரிந்தது. மிஸ்டர் சரவணா, நீ எங்காவும் ப்ராமிசிங்காவும் இருக்க. ஆனாலும் என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல. எப்படியும் நீ தோக்கதான் போற. அது ரிசல்ட் இப்ப சொன்னா அப்புறம் சொன்னான், எல்லாம் ஒண்ணுதானே என்று கூறிய டேரன் சரவணனின் காதருகே நெருங்கி, ஒருவேளை ஆரோன் குடும்பத்துக்கு நீ நல்ல அடிமையா இருந்தா உனக்கு பாவம் பாத்து ஏதோ போட்டு கொடுப்ப. உனக்கும் கொஞ்சம் திறமை இருக்குதா என்றார். யாரு யாரு யாருக்கு அடிமை ஆகுறதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் என அமைதியாய் கூறினான் சரவணா. உனக்கு ரொம்பவே திமிரதியம். மிஸ்டர் சரவணா, இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதுல இருக்கிற 70% கம்பெனி ஏன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. அதே போல ஏன் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணவங்க எல்லாருமே உன் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டாங்க. நீ மட்டும் இல்ல, ஓக்ஷியாவில் இருக்கிற எவன் வந்தாலும் எவன் கூடவும் சைன் பண்ண மாட்டாங்க. ஆரோன் குடும்பம் உனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காது என்றார் டேரன். வாவ், கிரேட் என அசட்டையாக கூறினான் சரவணா. இதுல தெரியல நீ தோத்து போயிட்டான்னு. இப்பவே என் முன்னாடி மண்டி போடு. கூடவே கிளேசனையும் இன்வைட் பண்ணு. இது பண்ணா உனக்கு உயிர் வாட சான்ஸ் கொடுக்கற என்று அழுத்தமாய் கூறினார் டேரன். அந்நேரம் சரவணனை சுற்றி ஆட்கள் சூழ்ந்தார்கள். அவனுக்கு தெரியும் இது அவனுக்காக விரிக்கப்பட்ட வலை என்று. டேரன் கான்பரன்ஸுக்கு அடியாட்களுடன் இன்று வந்திருக்கிறார். என்ன ஆனாலும் சரவணனை டேரன் விட்டுவிட மாட்டார்.
ஒரு பக்கம் சரவணன் சக்திவேலிடமிருந்து வரும் அழைப்புக்காக காத்திருந்தான். சரியாக அவன் நினைத்தது போலவே சக்திவேல் அழைத்து விட்டார். அழைப்பை ஏற்கும் முன்பு ஜேம்ஸிடம் திரும்பிய சரவணா, இப்ப அனௌன்ஸ் பண்ணுங்க என்றான். சரி என்று ஜேம்ஸ் மேடைக்கு செல்ல சரவணன் அழைப்பை ஏற்று பேசினான். டேரன் பேர்ல இருந்த எல்லா ஆயில் ஃபீல்ட்ஸும் இப்போ உன் பேர்ல இருக்கு. இப்போ அவன் சைன் பண்ண கான்ட்ராக்ட் எல்லாமே யூஸ்லெஸ். இப்போ நீ தாண்டா செல்லம் பாஸ். இனி அவன் நீ என்ன சொன்னாலும் கேட்டாகணும். அவனால வேற எங்கேயும் ஆயில் வாங்க முடியாது என்றார் சக்திவேல். 363 ட்ரிபிள் காம்பன்சேஷன். அனைத்தும் தயாராகி இருந்தது. சரவணா தலையை நிமிர்த்தி கொலை வெறியுடன் டேரனை பார்த்தான். அயர்லாந்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் தகுதி யாருக்கு இருக்கிறது என்று டேரனுக்கு காட்ட நினைத்தான். ஜேம்ஸ் ஸ்டேஜ் மேலே ஏற அவரின் கைகள் நடுங்கியது. ஆரோன் குடும்பத்தை போன்ற மிகப்பெரிய குடும்பத்தை சமாளிப்பது அவ்வளவு சுலபமில்லை. ஆனால் சரவணன் ஒரே ஒரு போன் கால் வந்ததும் ரிசல்ட்டை கூற சொல்கிறானே என்று பயத்துடன் மேடை ஏறினார் ஜேம்ஸ். அனைவருமே ஆரோன் குடும்பம்தான் முன்னிலையில் இருக்கிறது என்று நினைத்து ஆர்வமாய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சீக்கிரம் சொல்லு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க கம்பெனியும் ஆரோன் குடும்பத்துக்கு கூட தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அயர்லாந்து கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும் என அங்கிருந்தவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் டேரனிடம் பேசி தாஜா செய்ய பார்த்தார்கள். ஜேம்ஸ் வேறு வழியே இல்லாமல் வாடிய முகத்துடன் லிஸ்டை ஓபன் செய்தார். கான்ஃபரன்ஸோட ஃபர்ஸ்ட் 3 நாள்ல இருக்கிற மேஜர் கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். முதல்ல $2 பில்லியன் மிஸ்டர் டேரன் பெட்டாவல் குரூப் கூட சைன் பண்ண கான்ட்ராக்ட் தான் கான்ஃபரன்ஸோட முதல் கான்ட்ராக்ட். அடுத்து $705 மில்லியன் ரெட்கோ குரூப். அடுத்து $42 பில்லியன் வைவன் குரூப். இதுதான் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட லார்ஜஸ்ட் கார்பரேஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் தான் 7 நாடுகள்ல நடக்க போகுது. தேங்க்யூ மிஸ்டர் டேரன். கடைசியா நான் ஆரோன் ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ரொம்ப நல்ல விதமா உலகத்துல பல நாடுகள்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த எல்லா ஃபேமிலி அண்ட் குரூப்புக்கும் தேங்க்ஸ் என்று மிகப்பெரிய லிஸ்ட் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக கூறினார் ஜேம்ஸ். அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதை கேட்டு மகிழ்ச்சியில் இருந்தார்கள். கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சாரா இதனை கேட்டு கோபத்தில் நின்று கொண்டிருந்தார். சரவணனின் பேச்சை கேட்டு ஜேம்ஸ் இருப்பது அவருக்கு கோபத்தை கொடுத்தது. அப்படி என்ன சரவணன் பெரிய ஆளா என்று நினைத்தார். அவனை பற்றி நினைத்தாலே அவருக்கு ஆத்திரம்தான் வந்தது. ரிசல்ட்டை கேட்டதும் வெற்றி மிதப்பில் டேரன் எமியுடன் சரவணனின் பக்கம் சென்றார். எமி 40களில் இருந்தாலும் இன்னும் இளமையாகவே தெரிந்தார். அவர் நாட்டின் ஃபேஷன் மாடலாக இருந்தார். அவர்கள் இருவருமே சரவணன் மீது ஆத்திரத்தில் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மிஸ்டர் சரவணா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்று லேசான சிரிப்புடன் டேரன் கேட்டார். அவரை பார்ப்பதற்கு நிறைய பணக்கார பெண்கள் வந்திருந்தார்கள். டேரனுடன் ஒரு இரவாவது கழித்துவிட மாட்டோமோ என்று ஏக்கத்தில் இருந்தார்கள். கேளுங்க என அமைதியாய் கூறினான் சரவணா. டேரன், இனி எவ்வளவு நேரம் இப்படி வந்தா காட்டிக்கிட்டு இருக்கலாம்னு பாக்குற. இப்ப திமிர்ல சிரிக்கிற உன் முகம் உண்மை தெரிஞ்ச உடனே எப்படி போகும்னு பாக்க ஐ அம் வெயிட்டிங். அதை விட நீ எனக்கு கீழே தான் வேலை பார்க்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எப்படி இருப்பியோ என்று மனதில் நினைத்தான் சரவணா. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது மிஸ்டர் சரவணா. உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ எதுக்காக பயப்படுற? எதுக்கு உன்னுடைய ஐடென்டிட்டியை ரிலீஸ் பண்ண யோசிக்கிற என்று கேட்டார் டேரன். ஓ அதுவா, நான் கூட நீ ஏதாவது யூஸ்ஃபுல்லான கேப்பன்னு நினைச்சேன். எதிரிய பத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய வேலை உன்னோடது. அது சரி, உனக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா நீயே என்கிட்ட வந்து கேட்க போற என்று நக்கலாய் கூறினான் சரவணா. அதில் இருவர் முகமும் இறுகியது. சரி, அதை விடு. உனக்கு செங்கிஸ்கான் தெரியும் தானே? அப்போ இதுக்கு பதில் சொல்லு. செங்கிஸ்கான் ஒரு நாயை துரத்திட்டே போறாருன்னா நான் செங்கிஸ்கான் சொல்லிட்டே அவர் துரத்துவாரு என்று கேட்டான். அவர் ஏன் அப்படி சொல்ல போறாரு என்று கூறினார் டேரன். அவர் செங்கிஸ்கான் தான் அவரின் ரோல் மாடலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரை செங்கிஸ்கான் தான் உலகிலேயே மிகச்சிறந்த வீரர். ஆனால் டேரன் சொல்லி முடித்த பின்புதான் சரவணன் கூறியதை முழுதாய் உணர்ந்தார். அப்ப என்ன நாயின்னு சொல்றியா? எவ்வளவு திமிர் இருக்கணும்! கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. நான் ஆரோன் ஃபேமிலியை சேர்ந்தவன் தெரிஞ்சும் என்ன நாய் கூட சேர்த்து வச்சு பேசுறியா என மனதில் நினைத்தவர் ஆத்திரத்தில் கைகளை முறுக்கினார். அவருக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. ஆரோன் குடும்பத்திற்கு மட்டும் ஏதாவது நடந்தால் மொத்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸும் அதன் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். சரவணனுக்கு பதிலடி கொடுக்க டேரன் பேச வர அவரின் போன் அடித்தது. அவரின் அசிஸ்டன்ட் தான் அழைத்திருந்தார்.
நான் இப்ப கான்ஃபரன்ஸ்ல இருப்பேன்னு தெரியாத உனக்கு என அழைப்பை ஏற்றதுமே கடுகடுத்தார் டேரன். சார், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்ப கால் பண்ணது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று படபடுத்தார் அசிஸ்டன்ட். தன் அசிஸ்டன்ட் இப்படியெல்லாம் பதட்டம் கொள்ள மாட்டானே என்று ஒரு நொடி யோசித்தார் டேரன். சரி, என்னன்னு சொல்லு சீக்கிரம் என்றார். சார் ப்ளீஸ், ஆயில் ப்ராஜெக்ட் மட்டும் நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணாம இருக்கு என்று பயத்தில் கூறினார் அசிஸ்டன்ட். அவர் கையில் சில டாக்குமெண்ட்ஸை வைத்து அதனை படித்துக் கொண்டே கூறினார். என்ன சொல்ற என்று உடனே டேரனுக்கு பதட்டமானது. எதுக்கு தேவையில்லாம பேசுற? நான் இப்ப சைன் பண்ண போற ப்ராஜெக்ட் எல்லாமே ஆயில் ப்ராஜெக்ட் தான் என்று அடிக்குரலில் சீறினார். கடந்த சில வருடங்களாய் மிடில் ஈஸ்டிலிருந்து நிறைய எண்ணெய் கிடங்குகளை தன்வசம் பிடித்திருந்தார் டேரன். அவை எல்லாமே விலை கம்மியும் அதே நேரம் நிறைய லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாய் இருந்தது. எனக்கு தெரியும், ஆனா என்று தயங்கினார் அசிஸ்டன்ட். சொல்லு என்று அழுத்தமாய் மிரட்டினார் டேரன். அது இப்போ 3 ஆயில் ஃபீல்ட்ல இருந்தும் நமக்கு ஆயில் சப்ளை பண்றத ஸ்டாப் பண்றதா சொன்னாங்க என்று சொன்னார் அசிஸ்டன்ட். இதை கேட்டவுடனே டேரனின் கால்கள் மரத்தது. என்ன நடக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை. இப்போதுதான் அவர் கான்ட்ராக்ட் சைன் செய்திருந்தார். அதற்குள்ளே அவர்கள் சப்ளை செய்வதை நிறுத்துகிறார்கள். இதனால் அவர்களுக்குத்தான் பெரும் பிரச்சனை. எவ்வளவு நாளைக்கு சப்ளை ஸ்டாப் பண்ண போறாங்களா என்று வெளுத்த முகத்துடன் கேட்டார் டேரன். இனிமே சப்ளையே பண்ண மாட்டாங்களா என்றிட மேலும் உறைந்தார் டேரன். என்ன விளையாடுறாங்களா? எதுக்காக திடீர்னு இப்படி முடிவு பண்ணாங்க என்று நம்ப முடியாமல் நினைத்தார். இது எப்படி பாசிபிள் என்று வேர்வையை துடைத்தபடி கேட்டார் டேரன். அவருக்கு இப்போது கான்பரன்ஸை விட்டு வெளியே சென்று உடனே பிரைவேட் பிளேனில் மிடில் ஈஸ்டுக்கு செல்ல வேண்டும் போல் இருந்தது. இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தார். அசிஸ்டன்ட் பதில் சொல்வதற்கு முன்னே அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. சார், நான் முதல்ல இந்த கால் பேசிட்டு வரேன் என்று அவசரமாய் கூறினார். அது தலையசைத்தவர் மனதில் நல்ல செய்திக்காக காத்துக் கொண்டிருந்தார். இந்த அழைப்பை பேசியதும் அசிஸ்டன்டின் முகம் மேலும் வெளுத்தது. என்னாச்சு என்று அவசரப்படுத்தினார் டேரன். மேலும் இன்னும் சில ஆயில் ஃபீல்ட் நம்ம கூட கோஆபரேஷன் ஸ்டாப் பண்றாங்களா என படபடப்புடன் கூறினார். மொத்தம் எத்தனை? இருங்க சார், கவுண்ட் பண்ணி சொல்றேன். 1 2 3 மொத்தம் 6 சார் என்று அசிஸ்டன்ட் கூற டேரன் அதே இடத்தில் திகைப்பில் நின்றார். நடப்பது எதுவும் அவருக்கு புரியவில்லை. ஆனால் இவையெல்லாம் தற்செயலாக நடப்பது போன்று இல்லை. அழைப்பில் பேசிக் கொண்டிருக்கையிலே இன்னும் நிறைய பேர் விலகிக் கொண்டிருந்தார்கள். டேரன் உடல் வெடவெடுத்தது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆயில் ஃபீல்ட் எத்தனை என்று அமைதியான குரலில் கேட்டார் டேரன். நம்ம கிட்ட இதுவரை 18 இருந்துச்சு. இப்ப 13 பேரு அவங்க சப்ளை கட் பண்ணிட்டாங்க என்று நடுக்கத்துடன் கூறினார் அசிஸ்டன்ட். டேரனுக்கு உடல் சில்லிட்டது. எப்படி இது நடந்தது? ஒருவேளை அனௌன்ஸ் பண்ண லேட்டான கேப்ல இதெல்லாம் நடந்துச்சா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே என்று மனதிலே நினைத்தார் டேரன். மிடில் ஈஸ்டில் இருப்பவர்கள் பிசினஸ் செய்வதில் சிறந்தவர்கள் என அவருக்கு தெரியும். கான்ட்ராக்டை அவர்கள் முறித்துக் கொள்ள 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அதில் ஒன்று இவரிடம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. அப்படியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லை என்றால் கான்ட்ராக்டை ஆரம்பத்தில் போட்டிருக்க மாட்டார்கள். இன்னொரு காரணம், இவரை விட பெட்டர் பிசினஸ்மேன் கண்டு கொண்டிருப்பார்கள். ஆரோன் குடும்பத்தை அவங்க அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இனிமே உங்களுக்கு உயிர் வாழவே தகுதி இருக்கு. போய் எனக்காக அது கண்டுபிடி என்று கோபத்தில் கூறினார் டேரன். எதை கண்டுபிடிக்கணும் என்று ஆர்வத்தில் கேட்டார் அசிஸ்டன்ட். இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாரு. அதுவும் இல்லாம மிச்சம் இருக்கிற ஆயில் ஃபீல்ட் சப்ளையர்ஸ பார்த்து அவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்ட சைன் பண்ணு. அந்த கான்ட்ராக்ட அவங்க கேன்சல் பண்ணா பெரிய அமௌண்ட்ஸ் நமக்கு பே பண்ணணும்னு மென்ஷன் பண்ணு என்று அழுத்தமாய் கூறினார் டேரன். எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ரூல்ஸ் படி ட்ரிபிள் காம்பன்சேஷன் பிரைஸ வச்சு கான்ட்ராக்ட சைன் பண்ணு. ஆரோன் குடும்பத்தை எதிர்க்க நினைக்கிறவங்களுக்கு மோசமான சாவு இருக்கணும் என்று எக்கனாமிக் கான்ஃபரன்ஸின் கான்ட்ராக்டை பார்த்தபடியே கூறினார் டேரன். அவருக்கு அப்போதுதான் ஏதோ இதில் சரியில்லை என்று தோன்றியது. 364 சரவணனின் பிளான். டேரன் சொன்னதை கேட்டதும் அவரது அசிஸ்டன்ட் என்று இழுத்தார். ஏற்கனவே மொத்தமாக ஆடிப்போயிருந்த டேரன், என்ன இன்னும் ஏதாவது சொல்ல இருக்கா என்று கேட்டார். சார், மிச்சம் இருந்த மத்த ஆயில் ஃபீல்டுகளும் கூட நம்ம கூட இருக்க கோஆபரேஷனை டெர்மினேட் பண்ணிடுறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்த ஆயிலையும் கூட ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இது எல்லாவற்றையும் சொல்லும்போது அவருக்கே நம்ப முடியாமல் தான் இருந்தது. ஏனென்றால் மிடில் ஈஸ்டில் இருப்பவர்கள் ஆரோன் ஃபேமிலிக்கு ஆயில் சப்ளை பண்ண ஒத்துக்கொண்டது ஒன்றும் காசு சம்பாதிக்க இல்லை. மாறாக ஆரோன் ஃபேமிலியுடன் ஒரு நல்ல உறவை பேணிக் கொள்ளத்தான். டேரனின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? அப்போ
ஹெர்மி ஆயில் ஃபீல்ட் என்னாச்சு என்று கேட்டார். ஹெர்மி ஆயில் ஃபீல்ட் ஆரோன் ஃபேமிலியினால் எடுத்துக் கொடுக்கப்பட்ட ஒரு ஆயில் ஃபீல்டு. அதுதான் மற்ற எல்லா ஃபீல்டையும் விட மிகப்பெரியது. மற்ற எல்லா ஃபீல்டையும் சேர்த்தாலும் கூட இதை விட சிறிய அளவுதான் கிடைத்துக் கொண்டிருக்கும். அது மட்டும் இருந்தாலும் சமாளித்துக் கொள்ள முடியுமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் அவர் கேட்டார். அவங்களும் தான் சார் இதுக்கு மேல சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்ததையும் திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்டின் குரலிலும் அதிகமான அதிர்ச்சி தெரிந்தது. இதற்கு முன்னாடி இப்படியான ஒரு அதிர்ச்சியை அவர்கள் மீட் பண்ணியதே இல்லை. டேரன் மொத்தமாக ஆடிப்போயிருந்தார். சற்று நேரத்திற்கு முன்னாடி வரைக்கும் பெருமையோடும் சந்தோஷத்தோடும் இருந்த அவரது முகத்தில் இப்போது அதிர்ச்சி மட்டும்தான் இருந்தது. எல்லாத்தையும் இழந்துவிட போவது கண் முன்னாடி படமாக ஓடத் தொடங்கியிருந்தது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? முடிந்த வரைக்கும் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருக்கத்தான் பார்த்தார். இப்போது அந்த இடத்திற்கு அவர்தான் ராஜா. அப்படி இருக்கும்போது அவரினால் அதிர்ச்சி, சோகம், வருத்தம் எதையும் காட்டிக்கொள்ள முடியவில்லை. சார், ஹெர்மி ஆயில் ஃபீல்டோட ஓனர் ஏதோ பாலிசி ரீசனால யாரோ ஆயிலோட ஏற்றத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் சப்ளை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதுக்கு யார் காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளும் கேட்க வேண்டாம்னு சொன்னாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சா? டேரனுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அப்படியே நிலத்திற்கு கீழ் போய் ஒழிந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. அவரது மனதிற்குள் ஏராளமான கேள்விகள் எழுந்தன. ஏன் அவருக்கு ஆரோன் ஃபேமிலியுடைய பவர் தெரியாதா? அப்படி விலை கூடவே இருந்தாலும் கூட அது 2 பேருக்கும் நல்லதுதானே என்று யோசித்தார். யாரு இப்படி நமக்கு குடைச்சல் கொடுக்கிறது? கண்டிப்பா பீனிக்ஸ் ஃபேமிலி தான். அவங்களாதான் இருக்கும். இது ஒன்றுதான் அவருக்கு உறுதியாக தெரிந்தது. அப்போது அசிஸ்டன்ட், சார், இப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்று கேட்டார். டேரனால் என்னதான் செய்ய முடியும்? ஆயிலின் விலையை கண்ட்ரோல் பண்ண மிடில் ஈஸ்ட் சப்ளையர்கள் யாரும் எந்த ஒரு கம்பெனியோடும் கான்ட்ராக்டுகள் போட மாட்டார்கள். அதற்குள் போய் ஆரோன் ஃபேமிலிக்கு அவர்களது கெத்தை காட்ட முடியாது. அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு அவர்கள் சப்ளை செய்வார்கள். ஒரு பெருமூச்சு விட்ட டேரன், என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு. ஒரு டீட்டெயிலையும் விடாம எல்லாத்தையும் நல்லா அலசிப்பாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிறவன் கண்டிப்பா மாட்டோம். அவன் எவன்னு மட்டும் தெரியட்டும். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு என்று கோபத்துடன் சொன்னார் டேரன். சரி, ஓகே சார். இந்த விஷயத்த லீடருக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா? இல்ல, வேண்டாம். என்னால இது சால்வ் பண்ண முடியும் என்று உடனே சொன்னார். டேரன் மட்டுமில்லை, ஆரோன் ஃபேமிலியின் மெம்பர். அங்கே நிறைய நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும் பலர் இருந்தார்கள். அவரது மகன் கிளைசான் ஏதாவது தப்பு செய்திருந்தால் அவன் இன்னும் சின்னவன் தானே, தப்பு நடக்கத்தானே செய்யும் என்று சமாளிக்க ட்ரையாவது பண்ணலாம். ஆனால் இங்கு கதையே வேறு. அவரொன்றும் இன்னும் சின்ன பிள்ளை இல்லையே. அவர் தப்பு செய்ததாக சொன்னால் எல்லோரும் காரி துப்புவார்கள். ஆனா சார், அதே நேரம் சொல்லாம இருந்தா கடைசியில அதுக்கும் சேர்த்து குத்தம் பிடிப்பாங்க. இல்ல, சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு நாள் டைம் எடுத்துக்கும். என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா ரிப்போர்ட் பண்ணுவோம். டேரனுக்கு இதில் எப்படியும் ஃபெயில் ஆகிவிடக் கூடாது, எப்படியாவது சக்சஸ் ஆகிவிட வேண்டும் என்று மிக உறுதியான ஒரு எண்ணம் இருந்தது. அசிஸ்டன்ட் அதை கேட்டதும் சரி என சொல்லிவிட்டு காலை கட் செய்தார். அப்போது எமி டேரனை பார்த்து, என்னாச்சுங்க என்று கேட்டார். இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட முகம் சுருக்காமல் இருந்த மனிதன் இப்போது உடைந்து போனதை இருப்பதை பார்க்கும்போது அவருக்கு மனது தாங்கவில்லை. இல்ல, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னோட ஹெல்ப் வேணுமா? ஆமி டேரனுடன் 20-30 வருடங்களாக இருக்கிறார். 14ஆம் வயதிலிருந்து இன்று வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்து வருபவர் அமி. சில பெண்களைப் போல என்னதான் டேரன் இன்னும் சில பெண்களுடன் தொடர்பில் இருந்தாலும் கூட தனது கணவனின் மனதில் தான் மட்டும்தான் இருக்கிறேன் என்ற நினைப்பில் இருப்பவர். டேரனின் தொண்டையில் ஏதோ மாட்டிக்கொண்டிருப்பது போல இருந்தது. அவரால் கொஞ்ச நேரத்திற்கு எதையும் பேச முடியவில்லை. அதை புரிந்து கொண்டு எமி தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்து கொடுத்தார். குடித்துவிட்டு, எமி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிரி கூட இப்ப மோதி இருக்கேன். வெறும் சரவணன் மட்டும் இல்ல, அவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. எனக்கு இப்ப சப்போர்ட் கண்டிப்பா தேவை. உன் அப்பாவோட சப்போர்ட் வேணும். உன்னோட அப்பாவையும் அவரோட ஆளுங்களையும் இப்போ அயர்லாண்டுக்கு வர வைக்கிறது ரொம்ப ரிஸ்கானதுன்னு. ஆனா எனக்கு தோத்து போக இஷ்டம் இல்ல, ஏன்னா நான் தோக்க கூடாது என்று சொன்னார். அதை கேட்டதுமே எமி கொஞ்சம் கூட யோசிக்காமல், கவலைப்படாதீங்க, நான் அப்பா கிட்ட சொல்லி யாரையாவது இங்க அனுப்ப சொல்றேன். அவருக்கு நீங்க எனக்கு எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அவருக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. நாம 2 பேரும் சேர்ந்து இதை கடந்து வரலாம் என்று சொன்னார். எமி சொன்னதை கேட்டதும் டேரனின் மனதிற்கு மிக இதமாக இருந்தது. இப்படியாக ஒரு வைஃப் எல்லோருக்கும் இருந்தால் எல்லோரும் ராஜாக்கள் தான் என்று நினைத்தார். என்னதான் இருந்தாலும் இது ஒரு
பேக்கப் பிளான் தான். ஆரம்பத்துல இருந்தே உன் அப்பாவோட உதவி எடுக்கணும்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு இப்போ வேற ஆப்ஷன் இல்ல. எமி தலையை ஆட்டிவிட்டு, தெரியுமே, ஆரோன் ஃபேமிலி எல்லாரும் என்னோட ஃபேமிலிய கொஞ்சம் தரைக்குறைவா தான் பாப்பாங்க என்றார். அசிஸ்டன்ட் காலை கட் செய்ததும் டாரன் ஸ்டேஜை பார்த்தார். அங்கே அப்போதும் ஜேம்ஸ் லிஸ்டை படித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் உடனே எழுந்து போனார். போது, நிறுத்து, படிக்கிறத நிறுத்து என்று சொன்னார். அவரது முகத்தில் இருக்கும் பதட்டத்தை ஜேம்ஸ் அவதானித்துக் கொண்டார். இது கூட சரவணனின் வேலையாகத்தான் இருக்கும் என்று அவருக்கு உறுதியாக தெரிந்தது. எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி தான் இருக்கான். ஆனா எல்லாத்தையும் கண்ட்ரோல வச்சிருக்கான். அவனுக்கு பின்னாடி ஜஸ்டின், ஹரிஷ், மாவீர் இவங்களை தவிர்த்து இன்னும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே இருக்கு போல என்று நினைத்துக் கொண்டார். ஆனால் இப்போது எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவனால் அவனது முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது. ஒரு தடவை ஆரோன் ஃபேமிலியை எதிர்க்க துணிந்து விட்டால் திரும்ப போக முடியாது. டாரனுக்கு கோபமாக இருந்தாலும் கூட அவரால் அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியவில்லை. டாரன் ஜேம்ஸிடம் லிஸ்டை படிக்க வேண்டாம் என்று சொன்னதும் எல்லோரும் அவர் தன்னடக்கமாக இருக்க நினைக்கிறார் என்று நினைத்து விட்டார்கள். கூடவே அவரோடு கான்ட்ராக்ட் வைத்துக் கொள்ளும் எல்லோருக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். டாரனின் கைகள் தாளம் போடுவது போல நடுங்க தொடங்கியிருந்தது. அவரால் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. அதே கோபத்துடன் திரும்பி சரவணனை பார்த்தார். இதுவரைக்கும் ஆரோன் ஃபேமிலி எல்லோரினதும் பாஸ் போல இருந்தார்கள். ஆனால் இப்போது ஆரோன் ஃபேமிலி எல்லோரினதும் வேலைக்காரன் போல ஆகியிருந்தார்கள். அதே போல ஆயிலின் விலை இப்படியே கூடிக்கொண்டு போனால் ஆரோன் ஃபேமிலி மொத்தமாக லாஸ் ஆகிவிடுவார்கள். சரவணனை பார்த்து, அப்போ உனக்கு ஆயில் விலை கூடும்னு சொல்லி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீ எந்த ஒரு ஆயில் கம்பெனி கூடவும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாம இருந்தியா என்று கேட்டான். சரவணன் லேசாக புன்னகைத்து விட்டு, நீ பாதியதான் சரியா சொல்லியிருக்க என்று சொன்னான். அப்போ அடுத்த பாதி? சரவணன் அதை கேட்டதும் ஜோய்க்கு கண் காட்டினான். அவள் அவனிடம் இருந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் காட்டினாள். ஜோய்க்கு ஆரம்பத்தில் சரவணன் மீது கடுமையான கோபம் இருந்தது. ஆரம்பத்தில் அவன் எதற்கு இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் சைன் செய்கிறான் என்றுதான் யோசித்தாள். ஆனால் இப்போதுதான் அவளுக்கு சரவணனின் யுக்தி புரிந்தது. அது புரிந்ததும் அவனை மனதிற்குள் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. சரவணன் காட்டிய கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் படித்த டாரனுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. 365 சரவடி சரவணா. டாரன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இமி அவரை குழப்பத்துடன் பார்த்தார். என்ன நடக்குது என்று கேட்டார். பதில் கிடைக்கவில்லை. பின் சரவணனை பார்த்து, இப்ப என்ன பணம் தானே லாஸ்? இப்ப எங்களுக்கு எங்க கிட்ட நிறையவே காசு இருக்கு, கூடவே அதுக்கான திறனும் இருக்கு. எங்களுக்கு இந்த லாஸ் ஒன்னும் பெருசுல என்றார். எமிக்கு தனது ஹஸ்பண்ட் சரவணனுக்கு முன்னாடி தோற்பதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை. டாரன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தார். சரவணன் ஒரு கான்ட்ராக்டை திறந்து காட்டினான். அடுத்து இன்னும் ஒன்றை எடுத்து காட்டினான். ஒவ்வொரு கான்ட்ராக்டும் டாரனின் வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருந்தது. அவருக்கு ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க பயம் கூடிக்கொண்டே போனது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கான்ட்ராக்டாக எடுத்துக் கொண்டிருந்த ஜோயும் பெரும் அதிர்ச்சியில் தான் இருந்தாள். அவளுக்கு இப்போது ஏதோ சரவணன் உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய ஒருவன் போல தென்பட்டான். ஆனால் சரவணனோ மிக கேப்டன் கூல் போல சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான். நான் இப்போ நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு காசு கொடுக்க இருக்கீங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ண போறேன் என்றான். எமி சரவணன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியவில்லை. உடனே திரும்பி டாரனிடம், என்னங்க நடக்குதுங்க என்று கேட்டார். டாரனிற்கு சரவணன் மேல் கொலை தெரி வந்தது. அவர் அவனால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவனை உக்கிரத்துடன் பார்த்தவர், நீ இது எல்லாத்தையும் பண்ணது என்ன கோவப்படுத்துதானே? நீ இது எல்லாத்தையும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்திருக்க. எல்லாத்தையும் தாமஸ் தானா கத்து கொடுத்தான் என்று கேட்டார். ஒருத்தரை முழுதாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ரத்தினத்திற்கு உண்டு. சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, ஆமா, நானும் அவரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணோம். அயர்லாந்து எப்பவுமே ஆரோன் ஃபேமிலியோட கையில தான் இருக்கும்னு சொல்லி ரத்னம் சொன்னாரு. அதனால நான் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் முறையா செஞ்சு முடிக்கணும்னு சொன்னா ஆரோன் ஃபேமிலி குரூப்புக்கு பெரிய அடியை கொடுக்கணும்னு சொன்னாரு. இல்லன்னா நான் உங்க எல்லார் பக்கத்திலயும் வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொன்னுடுவீங்கன்னு சொன்னாரு என்று சொல்லி முடித்தான். அப்போதுதான் எமி ஒரு விஷயத்தை அவதானித்தார். அதாவது சரவணனின் கையில் இருந்த அத்தனை கான்ட்ராக்டும் அவர்கள் கடந்த 3 நாட்களாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு கம்பெனியைச் சேர்ந்தது. சரவணனும் அந்த கம்பெனியில் சைன் செய்திருந்தான். டாரனும் சைன் பண்ணியிருந்தார்தான். ஆனால் அவர் சைன் பண்ணியது ஆர்டரில் மட்டும்தான். சரவணன் சைன் பண்ணியிருந்தது ஆர்டரில் இல்லை, கம்பெனிகளில். அப்படி பார்த்தால் சரவணன் டாரின் பாஸ் ஆகிறான்.
இன்னும் கூட ஆயிலின் விலை கூடிக்கொண்டேதான் போனது. இப்போது டேரன் மட்டும் நேரத்திற்கு எல்லாத்தையும் டெலிவர் பண்ண முடியாமல் போனால் கான்ட்ராக்டில் இருப்பதை போன்று 3 மடங்கு ஈடுகட்ட வேண்டும். 3 மடங்கு. அந்த கான்ட்ராக்டின் பெறுமதியே $10 பில்லியன் அளவு இருந்தது. அதை எப்படித்தான் டேரனால் ஈடுகட்ட முடியும்? மொத்த ஆரோன் ஃபேமிலியும் சேர்ந்தாலும் கூட அதற்கான ஈடு கட்ட முடியாமல் தான் இருக்கும். அப்போ நீ தெரிஞ்சுதான் ஆரன் ஃபேமிலியோட கண்ணத்துல அடிச்சிருக்க. என்னோட ஆசைய ஆயுதமா வச்சு உன்னோட தேவையை நிறைவேற்றியிருக்க. ஆரன் ஃபேமிலிக்கு உன்னை ப்ரூவ் பண்ணதோட மட்டும் இல்லாம ரத்னத்துக்காகவும் பழி வாங்கி இருக்க. டேரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடும் போல இருந்தது. சரவணனை பார்த்து சத்தமாக சிரித்தார். இதுவரைக்கும் கான்பரன்ஸில் வைத்து சரவணன் அவனது 1% கான்ட்ராக்டையும் விட குறைவாக சைன் பண்ணியது அவன் ஆரோன் ஃபேமிலிக்கு பயந்ததினால் இல்லை, அவனிடம் பணம் இல்லாமல் இருந்ததினால். ஏனென்றால் அவன்தான் ஏற்கனவே அவனிடம் இருக்கும் எல்லா பணத்தையும் வைத்து இந்த கம்பெனிகளையே வாங்கிவிட்டானே. டேரன், நீ எல்லாத்தையும் சரியாதான் புரிஞ்சுக்கிற. ஆனா என்ன ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிற. எமி, டேரன் 2 பேருமே தாங்கிக் கொள்ள முடியாத ஷாக்கில் இருந்தார்கள். எப்படி ஒரு சின்ன பொடியனுக்கு இத்தனை பெரிய வேலையை செய்ய முடியும் என்பதுதான் அவர்கள் 2 பேருக்கும் நம்ப முடியாமல் இருந்தது. ஜோய்க்கும் அதே நிலைதான். அவளும் ஷாக்கில் தான் இருந்தாள். ஆனால் அதே நேரம் அவளுக்குள் பெருமிதமாகவும் இருந்தது. ரத்தினமும் சரி, சரவணனும் சரி, ரொம்ப புத்திசாலியான 2 மனிதர்கள் என்பது அவளுக்கு மீண்டும் ஒருமுறை உறுதியாகியது. ஆரம்பத்தில் சரவணன் அந்த கான்ட்ராக்டுகளை கான்பரன்ஸுக்கு முன்னாடி சைன் பண்ணியிருக்க கூடாது. கான்பரன்ஸில் வைத்து சைன் செய்திருந்தால் அவனுக்கென்று ஒரு இமேஜ் உருவாகி இருக்கும். அடுத்தது அவன் சைன் பண்ணியிருக்கும் எல்லா கம்பெனியும் க்ரூட் ஆயில் கம்பெனிகள். அப்படி பார்த்தால் அவன் அவனது மொத்த பணத்தையும் ஒரே விஷயத்தில் முதலாக போடுகிறான் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போதுதான் சரவணன் எல்லாவற்றையும் மிகுந்த தூர நோக்கோடு மிக தெளிவாகத்தான் யோசித்திருக்கிறான் என்பது புரிந்தது. அப்போது டேரன், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆயிலோட விலை கூடுன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும்? அப்படி கூடாம இருந்திருந்தா உனக்கு இதுல பெரிய நஷ்டம் தானே என்று கேட்டார். சரவணன் ஆயிலில் விலையை நிர்ணயிக்கும் அளவிற்கெல்லாம் செல்வாக்குடையவனாக இருக்க மாட்டான் என்றுதான் நினைத்தார் டேரன். ஆரோன் ஃபேமிலிக்கே அந்த சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது இவனால் கண்டிப்பாக முடியாது என்றுதான் யோசித்தார். டேரனின் கேள்வியை கேட்டதும் சரவணன் தோலை குலுக்கிவிட்டு, உனக்கு அது புரியாது, அதனாலதான் நீ இப்ப தோத்து போய் நின்னு இருக்க என்றான். டேரனின் கண்கள் அப்படியே வெளியே வந்து விழுந்துவிடும் அளவிற்கு ஆச்சரியத்தில் விரிந்திருந்தது. ஜேம்ஸுக்கும் சரி சரவணனை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தான் எடுத்த ரிஸ்க் வீணாகவில்லை என்றும் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் சரவணனுக்கு எப்படி விலை கூடுவது பற்றி தெரியும்? அவன் எப்படி அதையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் என்றுதான் யோசித்தார். அங்கே இருந்த எல்லோரும் டேரன் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நினைத்து அவருக்கு ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சரவணன் ஜேம்ஸுடன் பேசிவிட்டு ஜோயுடன் ரிசப்ஷன் ரூமுக்கு போனான். ஜோய் அவனையே பார்த்து கொண்டிருக்க சரவணன், என்ன உனக்கு அதே கேள்வியா? ஆமா, நான் பேக்கப்புக்கும் கொஞ்சம் க்ரூட் ஆயில் எடுத்திருந்தேன். அது இல்லாம நான் எல்லாரையும் விலை கூட போகுதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். எல்லா நாட்டிலயுமே இந்த ரிசோர்ஸ் லிமிட்டடா தானே இருக்கும், அதனால யாரும் கம்மியான விலைக்கு கொடுக்க மாட்டாங்க என்று சொன்னான். இது புரியுது, ஆனா ஆயில் செல்ல எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண இடையில ஒருத்தர் வேணுமே. அவங்க எல்லாரும் உலகளாவிய ரீதியில இருக்கிற பணக்காரங்க. அந்த மாதிரியான ஆட்களையே கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. சரவணன் சொன்னதை கேட்டதும் ஒருவேளை அவனோட அப்பாவையே தான் சொல்றானோ என்று யோசித்தாள் ஜோய். அதே நேரத்தில் டேரன் நிலை குலைந்து போய் உட்கார்ந்திருந்தார். அப்போது அவருக்கு பக்கத்தில் வந்த அசிஸ்டன்ட் என்று சொன்னார். அதை கேட்டதும் டேரன் தலையை ஆட்டிக்கொண்டே, எவன் அது? எவன் எனக்கு குறைச்சல் கொடுத்தது என்று ஆவேசத்துடன் கேட்டார். சில நொடிகள் அமைதியாக இருந்து டேரனின் பிபியை இன்னும் கூட்டினார் அசிஸ்டன்ட். பின் அவரது முறைப்பை பார்த்துவிட்டு உடனே என்று சொன்னார். அதை கேட்டதும் டேரன் அதிர்ச்சியுடன் என்றார், சார், உங்களுக்கு ஆல்ரெடி அவரை தெரியுமா? பேரை கேள்விப்பட்டிருக்க. எவனோ ஹொக்சியாவை சேர்ந்தவனா? ஹொக்சியாதானா? ஹொக்சியாவை சேர்ந்த ஒருத்தருக்கு எது இவ்வளவு பவர்? டேரனிற்கு ஹொக்சியாவை பற்றி தெரியும். அது பண்டைய காலத்தில் இருந்தே யாராலும் கைப்பற்ற முடியாமல் இருக்கும் ஒரு இடம். அங்கே இருக்கும் மனிதர்களும் பல சக்தி வாய்ந்த ஆற்றல்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள்தான். யாராலும் ஹோக்சியாவை குறைத்து எடை போடவே முடியாது. இத பத்தி இப்பவே ஆரன் ஃபேமிலி கிட்ட சொல்ல வேண்டாம். முதல்ல நான் இதுல இருந்து வெளியே வர ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லி பாக்குறேன்.
சார் எனக்கு புரியுது சார். நான் கான்ஃபரன்ஸ்ல வச்சு சைன் பண்ணப்பட்ட கான்ட்ராக்ட படிச்சேன். இப்ப க்ரூட் ஆயில் இருக்கிற விலைக்கு நம்மளால எப்படி ஈடு கொடுக்க முடியாம தான் இருக்கும். அதிகமான விலைக்கு ஆயில் வாங்குறது லாஸ குறைக்கும். ஆனா அது ஒரு பயங்கரமான மூவ். மொத்த ஆரோன் ஃபேமிலியையும் அழிச்சிடும். நாம வேணும்னா விலைய கூட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரம் நாம எல்லா நாட்டையும் பகச்சிக்கிற மாதிரியும் ஆயிடும். டாரன் ஒன்றும் சொல்லாமல் ஒரு நீண்ட பெருமூச்சை மட்டும் விட்டார். சரவணன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு போய் கொண்டிருந்தான். அப்போது ஜோய் அவனை பார்த்து, உன்னோட அப்பாக்கு உண்மையாவே க்ரூட் ஆயிலோட விலையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்று கேட்டாள். அவருக்கு முடியாது. ஆனா இந்த உலகத்துல ஒருத்தனோட ஒருத்தன் அதிகமா காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கிற ஒருத்தன் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, என்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்ப ஆரன் ஃபேமிலியால 3 மடங்கு ஈடுகட்ட முடியாம தான் இருக்கும். சரி, கடைசி வரைக்கும் அவங்க போராடதான் போறாங்கன்னு வையேன், நீ என்ன பண்ணுவ? அத பத்தின கவலை உனக்கு வேண்டாம் என்று சொன்ன சரவணன் அங்கே இருந்து லாபிக்கு சென்றான். இருக்கும் தாகத்தை தணிக்க டீ குடிக்கலாம் என நினைத்தான். ஆர்டர் செய்த டீ வந்ததும் அதை எடுக்க கையை நீட்டினான். அப்போது திடீரென்று யாரோ ஒருத்தர் அவனது கையை தட்டிவிட்டார். சரவணன் குழப்பத்துடன் திரும்பி பார்த்தான். அங்கே கண் 2 மட்டும் வெளியே தெரியும்படி டிரெஸ் பண்ணிய ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் சரவணனை பார்த்து, என்ன ஃபாலோ பண்ணு என்றாள். யார் நீ? நீ சாகாம இருக்கணும்னா என் பின்னாடி வா என்று சொல்லிவிட்டு ஒரு திசையில் நடந்தாள். சரவணனும் கொஞ்ச நேரம் யோசித்துக் கொண்டிருந்து விட்டு அவளை ஃபாலோ பண்ணினான். ஏனோ அவனுக்கு அந்த கண்களை எங்கோ கண்டது போலவே இருந்தது. 366 கடத்தலா காப்பாற்றலா? சரவணனோடு இருந்த ஜோய்க்கு அந்த பெண்ணை பார்த்து சந்தேகமாக இருந்தது. யார் இது? திடீர்னு வந்தா சரவணனை இழுத்துட்டு போறா என்று யோசித்தாள். அவளுக்கு அந்த பெண் வினோதமாக தெரிந்தது. உடனே அந்த பெண்ணின் கையை பிடித்து தடுத்து நிறுத்த பார்த்தாள். ஆனால் அதற்குள் சரவணன் ஜோயை தடுத்து விட்டான். அதை பார்த்ததும் ஜோய்க்கு இன்னும் கடுப்பாக இருந்தது. அவனின் பக்கம் திரும்பி, சனியனே, என்னடா பண்ண போற என்பது போல பார்த்தாள். ஆனால் சரவணனோ அவளது கோபத்தை கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல், என்ன வா, இந்த பொண்ணு கூட போலாம் என்றான். அதை கேட்டதும் ஜோய் மெதுவாக அவனது முதுகில் கிள்ளி வைத்தாள். பின் மெதுவாக அவனுக்கு பக்கத்தில் போனவள், உனக்கு என்ன பைத்தியமா? எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நீ இப்ப இப்படி போனேன்னு சொன்னா உனக்கு இருக்கிற அத்தனை மரியாதையும் கெட்டு போயிடும் பாத்துக்க என்றாள். அது அந்த பெண்ணின் காதிலும் விழுந்தது. அவள் சரவணனை திரும்பி பார்த்துவிட்டு, நீ ஒரு ஸ்மார்ட்டான ஆளா இருப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன் என்றாள். அதை கேட்டதும் ஜோய் முகத்தை சுழித்துவிட்டு, நீங்க சொல்ற வரைக்கும் தான் இருந்தோம் என்று சொன்னாள். சரவணன் அவளை நோக்கி வாயை மூடும்படி சைகை காட்டினான். பின்பு அந்த பெண்ணை பார்த்து, போலாமா என்று கேட்டான். இப்போதைக்கு அவனுக்கு அவனது மரியாதை எல்லாம் முக்கியமாக தோணவில்லை. அது மட்டுமில்லாமல் அவனுக்கு ஏனோ அந்த பெண்ணை நம்பலாம் என்று உள்மனம் சொல்லியது. ஜோயும் சரவணனுடன் போக பார்க்கையில் அந்த பெண் திரும்பி, இல்ல, நீங்க வர வேணாம், என்னால ரொம்ப பேரை கூட்டிட்டு போக முடியாது என்றாள். அதை கேட்டதும் ஜோய்க்கு இன்னும் கோபம் வந்தது. அந்த பெண்ணை வெறுப்புடன் பார்த்தவள், உங்களுக்கு என்னதான் வேணும் என்று கேட்டாள். ஆனால் அந்த பெண்ணோ ஜோயை ஒரு ஆளாகவே பார்க்கவில்லை. 2 அடி முன்னாடி நடந்துவிட்டு சரவணனை பார்த்து, சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது, பயப்படாதீங்க, இங்க இருக்கிற யாருக்கும் அவ மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல என்று சொன்னாள். ஜோய் உடனே சரவணனை பார்த்து, உனக்கு அவ மேல அவ்ளோ நம்பிக்கையா என்று கேட்டாள். ஜோய், உன்கிட்ட எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. ஆனா அவள் நம்பி போறதுல எந்த ஒரு தப்பும் இல்லன்னு சொல்லிதான் எனக்கு தோணுது. நம்ம ஹார்பர் ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம், நீ பத்திரமா இரு. ஜோய் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. மனம் அவன் சொல்வதற்கு கட்டுப்படாமல் இருந்தாலும் கூட வேறு வழியில்லாமல் தலையை மட்டும் மாற்றினாள். சரவணன் போவதையே சிறிது நேரத்திற்கு பார்த்து கொண்டிருந்தாள் ஜோய். அந்த பெண் சரவணனை ஏற்றிய காரில் அவர்கள் 2 பேரோடும் சேர்ந்து டிரைவர் மட்டும்தான் இருந்தார். சரவணன் காரில் ஏறியதும் ஜோய் கான்ஃபரன்ஸ் பக்கம் திரும்பினாள். அப்போதுதான் அவள் ஒன்றை கவனித்தாள். கான்ஃபரன்ஸ் முடிந்தும் கூட அங்கே நிறைய பேர் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்கள் யாரும் கான்ஃபரன்ஸுக்கு வந்தவர்கள் இல்லை என்பது அவளது கூர்மையான கண்களுக்கு தெரிந்துவிட்டது. அவள் உடனே சரவணனை திரும்பி பார்த்தாள். ஆனால் அதற்குள் கார் அங்கே இருந்து மறைந்திருந்தது. அதை பார்த்ததும் ஜோய் வியப்புடன், யாருடா அந்த பொண்ணு என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். காருக்குள் ஏறிய பின்னரும் சரவணன் மிக கூலாக இருந்தான். அப்போது அந்த பெண், நான் உங்களை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்கிருந்து என்னோட பிரைவேட் ஜெட்ல உங்களுக்கு கிளம்பலாம்
கவலைப்படாதீங்க, நான் உங்களை மிஸ்டர் சக்திவேலோட இடத்துக்கு தான் அனுப்ப போறேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் சரவணன் தலையை மட்டும் ஆட்டினான். சிறிது நேரத்திற்கு அங்கே அமைதி மட்டும் நிலவி இருக்க அந்த பெண் ஆர்வத்துடன் சரவணன் பக்கம் திரும்பி, உங்களுக்கு என்கிட்ட கேட்க எதுவுமே இல்லையா என்று கேட்டாள். அது சரி, எப்படி நீங்க என் கூட வர ஒத்துக்கிட்டீங்க? இதுக்கு முன்னாடி நானும் நீங்களும் பாத்துக்கிட்டது கூட இல்லையே. எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்ல இருக்கும்போது என்ன நோக்கி ஒரு டேஞ்சர் வரப்போகுதுன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆரன் ஃபேமிலி கிட்ட பெர்மிஷன் வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் அவனோட கையில இருக்குது. டேரன் என்ன ஒடுக்கிறது இல்ல, கான்ஃபரன்ஸோட மோசமான விஷயம். அவனுக்கு இப்ப அவங்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்பதான் அவன் இன்னும் மூர்க்கமா நடந்துக்க பாப்பான். இப்ப அவன் அவனோட ட்ரம்ப் கார்டை காட்ட பாப்பான். கான்ஃபரன்ஸ்ல சுத்தி அவனோட அடியாளுங்க இருக்கிறதாவும் ஃபீல் ஆச்சு. அதத்தான் நீங்க அப்படி சொல்லி கூப்பிட்டதும் வந்துட்டேன். அதை கேட்டதும் அந்த பெண் சிரித்தாள். சரியா அவனை போலவேதான் என்று சொன்னாள். இன்னொரு விஷயம், நான் சர்வேலன்ஸ் செக் பண்ண போயிருந்தேன். நீங்க ரத்னத்தை பார்க்க போயிருந்தீங்க. ஆனா அவரை காப்பாத்தவும் இல்ல, காயப்படுத்தவும் இல்ல. எனக்கு அது புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் இன்னும் புரியல. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி இருக்கிறது அது மட்டும்தான். என்னது? கேளுங்க. இல்ல, நான் ஆபத்துல இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதும் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க எப்படி ஒரு சாதாரண ஆள் இல்ல, எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் செய்வீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வேணும்னு தானே ஃபுட்டேஜ் எதையும் அழிக்காம விட்டீங்க. சரவணன் கேட்ட கேள்விக்கு அந்த பெண் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு எதையோ யோசித்துவிட்டு சத்தமாக சிரித்தாள். அதற்குள் அவர்கள் அவள் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். அது ஒரு பழைய வீடு. சுற்றிலும் புற்கள் நிறைந்து போயிருந்தது. நீண்ட நாளாக அங்கே ஒரு நாய் கூட வந்ததில்லை போலதான் இருந்தது. ஐம் சாரி, ரொம்ப நாளா அங்கே யாருமே வந்ததில்ல. அதனால எனக்கு கிளீன் பண்ணவும் தோணாது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை அங்க அனுப்புறதுக்கு யாரையாவது வர சொல்றேன். அடுத்த நொடியே அவளது ஆட்களுக்கு கால் செய்து சரவணனை கூட்டி போக பிளேனை அனுப்ப சொல்லி சொன்னாள். அதை கேட்டதும் சரவணனுக்கு ஒருத்தரை பிக்கப் பண்ண பிளேனை அனுப்ப சொல்வதை இப்போதுதான் கேட்பது போல இருந்தது. ஆனால் அந்த பெண் காலை பேசி முடித்துவிட்டு திரும்பி பார்க்கும் நேரத்தில் அங்கே சரவணன் இருக்கவில்லை. அவளது டிரைவர் அவளை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டான் இல்லையா? சரி, அவனுக்கு நான் அவனை காப்பாத்துறது பிடிக்கல போல என்று நெற்றியை தேய்த்துக் கொண்டே சொன்னாள் அந்த பெண். அதற்கு டிரைவர், ஏன் உசுரோட இருக்கிறது என்ன அவ்வளவு மோசமான விஷயமா? இவனும் சரி அவன மாதிரியேதான் என்று சொன்னாள். சரவணன் அங்கே இருந்து கிளம்பிய நேரத்தில் சரியாக ஜோயிடமிருந்து கால் வந்தது. என்னடா, சேஃபா போய் சேர்ந்துட்டியா? அடடே, என்னடி என் பொண்டாட்டியோட ரொம்ப கரிசனையா கேக்குற? அவ பாசத்துல கேப்பா, நான் பொறுப்புல கேக்குறேன். சரி சொல்லு, சேஃபா இடத்துல தானே இருக்க? பிளேன்லயே அனுப்பினாங்க? இல்ல, நான் ஒரு டாக்ஸி எடுத்துட்டேன். அடே, உனக்கு என்ன லூசா? இல்ல, ரைட்டா தான் இருக்கேன். நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா நீ இன்னும் அங்கதானே இருக்க. அப்படி உன்னை விட்டுட்டு போக முடியாது. சரவணனுக்கு அவனை கூட்டிக் கொண்டு வந்த பெண் எதற்காக அவனை மட்டும் கூட்டிக் கொண்டு வந்தாள் என்று புரிந்தது. ஜோய் பீனிக்ஸ் ஃபேமிலியின் ஒரு உயர்மட்ட வாரிசின் அசிஸ்டன்ட், அவ்வளவுதான். ஆனாலும் அவனுக்காக அவளுக்கு எதுவும் நடந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அது மட்டுமில்லாமல் டேரனும் கோபத்தில் ஏதாவது செய்து விடுவானோ என பயந்தாள். இப்போது கான்பரன்ஸில் அவன் போட்டிருந்த ஆட்கள் இருக்க மாட்டார்கள் என்று நம்பினான். இங்கே ஜோய்க்கு சரவணன் அவளிடம் அப்படி சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள். தன்னை போனால் போகட்டும் என விடாமல் தனது உயரையும் மதிக்கிறானே என்று பெருமைப்பட்டாள். ஆனால் அதை மறைத்துக் கொள்ள நினைத்துவிட்டு, நான் அடிக்காதடா, நீ ஒன்னும் என்னை பத்தி யோசிக்க தேவையில்ல, நான் நல்லா தான் இருக்க, நீ மாட்டிக்காம இரு என்றாள். என்னதான் அவள் உணர்ச்சியை அவள் கட்டுப்படுத்த நினைத்திருந்தாலும் அவளது கரகரத்த குரல் அவளை காட்டிக் கொடுத்து விட்டது. என்ன மேடம், அழறீங்களா என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் சரவணன். ஆமா, அழறாங்க, வேற வேலை இல்லதானே? சரி, சொல்றத கேளு. நீ அமைதியா அவங்களோட பிளேன் எடுத்துட்டு கிளம்பு. கான்ட்ராக்ட் உன்னோட கையில தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரோன் ஃபேமிலி டேரன் பண்ணின எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சரியான நேரம் பார்த்து பீனிக்ஸ் ஃபேமிலி கிட்ட கான்ட்ராக்ட கொடுக்கலாம். அப்போ உனக்கு பாராட்டும் கிடைக்கும். அதே நேரத்துல ஆரோன் ஃபேமிலியோட டீல் பண்ணிக்கவும் அந்த சந்தர்ப்பம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜோய்க்கு இப்போது அந்த பெண் சரவணனை காப்பாற்றி விட்டதை நினைக்கும் போது மன நிறைவான சந்தோஷமாக இருந்தது. ஜோய் சொன்னதை கேட்டதும் சரவணனுக்கு அவன் ஜோயிடம் இதற்கு முன்னால் பீனிக்ஸ் ஃபேமிலியை பற்றி சொன்னது புரியவில்லையோ என்ற எண்ணம் வந்தது.
இல்லை என்றால் வேண்டுமென்றே புரியாதது போல நடிக்கிறாளா என்று யோசித்தான். சரவணன் அமைதியாகவே இருக்கவும் ஜோய் மறுபடியும், டேய், நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? உடனே கிளம்பு, வராத என்றாள். அதற்கு சரவணன், அத நான் பாத்துக்கிறேன் என்றான். ஆமா, நீ சொல்லவதான். சரி, தப்பி தவறியாச்சும் உனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? நானே பேயா வந்து சொல்றேன், இப்ப போனை வெயி. சரவணனுக்கு ஆரோன் ஃபேமிலி எப்படியும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எப்படியும் அவனை தேடி வருவார்கள் என்று தெரியும். 367 கடலுக்குள் போர். சரவணன் டாக்ஸியில் போய்க் கொண்டிருக்கும் போது அவனுக்கு பின்னால் யாரோ வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவனுக்கு அது யாராக இருக்கும் என கெஸ் கூட பண்ண வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அது வேறு யாரும் இல்லை, ஜஸ்டின், ஹரிஷ் மற்றும் ஜோஷ் தான். அவர்கள் சரவணனின் டாக்ஸிக்கு முன்னால் வந்து காரை நிறுத்தவும் சரவணன் அதிலிருந்து இறங்கினான் என்று பதட்டத்துடன் சொன்னார் ஹரிஷ். சரவணனுக்கு ஹரிஷின் கோபம் அர்த்தமில்லாதது போல தோன்றியது. ஏனென்றால் அவன் இப்போது ஒரு பெரும் வெற்றியை சுமந்து கொண்டிருக்கிறான். ஹரிஷை திரும்பி பார்த்த சரவணன், ஹரிஷ், நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியும், டேரன் என்ன கொல்லதான் நினைச்சிட்டு இருக்கான். அதே நேரம் அவன் ரொம்ப மோசமானவன். நாம கான்பரன்ஸ் ஹால்ல வச்சு ஒரு பெரிய செக்யூரிட்டி லைன் வச்சிருந்தாலும் கூட அவனுக்கு நிகராக முடியாது என்று மிகவும் நிதானமாக சொன்னான். ஏன் அது? ஏன்னு சொன்னா, என்ன கொண்டு போட்டுட்டா அது வெறும் கோபத்தோட வெளிப்பாடா மட்டும்தான் இருக்கும். ஆரன் ஃபேமிலிக்கு அவமானமா தான் இருக்கும். ஆனாலும் அவங்க அவனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நான் அவனை கொன்னா எல்லாம் வேற மாதிரி தான் இருந்திருக்கும். நாம மொத்தமா தோத்துதான் போயிருப்போம். நாம இப்ப இந்த எக்கனாமிக் கான்பரன்ஸ்க்கு வந்திருக்கிற நோக்கம் ஹோக்ஸியா பக்கம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ திருப்பிக்கத்தான்னு யாரும் மறந்துடாதீங்க. கூடவே ஆரோன் ஃபேமிலியோட பிரச்சனையையும் சால்வ் பண்றதுக்கு தான். அதை கேட்டதும் ஹரிஷ் லேசாக தலையை ஆட்டினார். அவர் அப்படியெல்லாம் யோசித்திருக்கவில்லை. அப்போது சரவணன் அவரது தோளில் தட்டி கொடுத்துவிட்டு, இப்படிதான் ஒரு பாஸோட பார்வை இருக்கும், எப்பவும் ரொம்ப தூர நோக்கத்தோட தான் இருக்கும் என்று சொல்லி புன்னகைத்தான். பின் ஹரிஷை பார்த்து, உங்க ஒய்ஃபோட விஷயம் சால்வ் ஆயிடுச்சா என்று கேட்டான். ஆமா சார், நான் உங்களை ஹோக்ஸியாவுக்கே திரும்ப அனுப்பிட்டேன். கூடவே மிஸ் ஆல்பர்ட்டையும் பாத்துக்க சொல்லி ஆட்கள் அனுப்பியிருக்கேன். சூப்பர். அப்போ நாம கிளம்பலாமா? எல்லோரும் ஹார்பரில் இருந்த பெரிய ஒரு கப்பலில் ஏறினார்கள். அப்போது ஜஸ்டின் சரவணனிடம், அது சரி சார், யார் அந்த பொண்ணு என்று கேட்டான். தெரியல, ஆனா அவ இதுக்கு முன்னாடி ரத்னத்தை பார்க்க வந்திருந்தா. ஆனா சார், உங்களுக்கு சேஃபா போய் சேரணும்னு சொன்னா அவங்களோட பிளேன்லயே போயிருக்கலாம். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணன் இல்லை என்பது போல தலையை மட்டும் ஆட்டினான். கான்பரன்ஸ் ஹாலில் இருந்த டேரன் கடும் கோபத்துடன் இருந்தார். அவர் எப்போது எமியை கல்யாணம் செய்தாரோ அப்போதிலிருந்து அவரது வாழ்க்கை மிகவும் ஸ்மூத்தாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. எமிக்கு பின்னால் இருக்கும் பலம் அவரை சப்போர்ட் செய்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் இருந்தும் ஒரு 20களில் இருக்கும் ஒருத்தனிடம் ஏமாந்து விட்டார். சரவணன் பணக்காரன் மட்டுமில்லை, நல்ல மூளைக்காரனும் தான் என்று நினைத்தார் டேரன். அவன் அயர்லாந்திற்கு வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் நடந்தது எல்லாமே பக்கா பிளானிங்காகத்தான் தெரிந்தது. ஆரோன் ஃபேமிலியின் வலது கையை தன் பக்கம் எடுத்துக்கொண்டு விட்டான். கூடவே கால்டன் ஃபேமிலியும் அழிந்துவிட்டது. அதுதான் அண்டர்வேல்டையே கைக்குள் வைத்திருந்தது. அது மட்டுமில்லாமல் ஆரோன் ஃபேமிலியின் கன்னத்திலேயே அடித்து விட்டான். மலையில் நடந்த சண்டையில் கிளைசானை சிக்க வைத்ததுதான் ஆரோன் ஃபேமிலியின் கோபத்தை நன்றாக கிளறிவிட்டிருந்தது. எல்லாமே ஒரு சதியாகத்தான் இருந்தது. சரவணன் ஒரு குழியை தோண்டிவிட்டு அவனது எதிரிகள் அதற்குள் வந்து விழும்படி செய்திருந்தான். இப்போது அந்த குழிக்குள் விழுந்திருப்பது டேரன். அவர் இப்போது கொடுக்கவிருக்கும் பணம் அவரால் என்ன செய்தாலும் கொடுத்து முடிக்க முடியாத ஒரு தொகை. சரி, பணம் ஒரு மேட்டர் இல்லை என விட்டாலும் தி கிரேட் ஆரோன் ஃபேமிலியை ஒரு பொடி பையன் நசுக்கி விட்டானே என யாரிடம்தான் சொல்ல முடியும்? அவரால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பொறுமை எல்லையை கடந்து கொண்டிருந்தது. அவருக்கு நடப்பது எல்லாவற்றையும் பார்க்கும்போது ரத்தினம் செத்தும் அடுத்தவனை சாகடித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் தோன்றியது. அப்போது அங்கே ஒருத்தன் வியர்த்து விறுவிறுக்க ஓடி வந்தான். சார், நான் என்று அவன் இழுத்தான். ஒரு இழுக்காம சொல்லி முடி. இல்ல சார், நாங்க போன நேரம் அவன் ஆல்ரெடி அந்த பொம்பளை கூட காருக்குள்ள ஏறிட்டான். அதனால போய் பிடிக்கல. அவன் எப்படி இங்க இருந்து கிளம்ப பிரேனை தான் எடுப்பான். நாம ஆணத்துல வச்சே அவனை கிராஷ் பண்ணிடலாம். இந்த தடவை அவன் உயிரோட தப்ப மாட்டான். இப்படி செய்வார்கள் என சரவணன் எதிர்பார்த்திருந்தான் போல. அதனால்தான் அவன் பிளேனில் போகவில்லை.
டேரனுக்கு அந்த பெண்ணை பற்றி சொன்னதும் ஷாக்காக இருந்தது. அவள் இருக்கும்போது முட்டிக்க போனால் என்ன நடக்கும் என அவருக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு அதை நினைக்கும் போது சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு எதிரியை சந்தித்திருக்கிறேன் என வியந்தார். அதே நேரம் கோபமும் அதிகரித்துக் கொண்டே வந்தது. கொடூரமாக சிரித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று அவரது கையில் இருந்த போனை மிக வேகமாக தூக்கி வீசினார். அப்போது இன்னும் ஒருத்தன் ஓடிக்கொண்டு வந்தான். சார், இப்பதான் இன்னொரு நியூஸ் வந்துச்சு. என்னது? சரவணன் பிளேன்ல போகல, அவன் கப்பல்ல தான் போறான். டேரன் அதை கேட்டதும் ஷாக் ஆனார். உடனே எல்லோரையும் பார்த்து, அவனே சாவ தேடி வரான், யாரும் அவனை விட்டுறாதீங்க என கத்தினார். டேரன் சந்தோஷத்தில் கத்திக் கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து ஜோய் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அதை பார்க்கும்போது ஏதோ தப்பு நடக்கப் போகிறது என்று புரிந்துவிட்டது. ஆனால் என்னவாக இருக்கும் என்றுதான் தெரியவில்லை. அவள் யோசித்துக் கொண்டே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளை அவதானித்த ஜேம்ஸ் மெதுவாக அவளுக்கு பக்கத்தில் வந்தார். ஜோய் எதுவும் சொல்லவில்லை. அவளுக்கு இது ஜேம்ஸின் கைக்குள் இருக்கும் ஒரு விஷயம் இல்லை என்று தெரியும். சிறிது நேர யோசனைக்கு பிறகு ஜோய் ஒரு வழியாக பீனிக்ஸ் ஃபேமிலிக்கு கால் எடுத்தாள். ஹலோ, நான் ஜோய் பேசுறேன். என்ன ஒரு ஆச்சரியம், இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? சரவணனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் என்று உதட்டை கடித்துக் கொண்டே சொன்னாள் ஜோய். அவளுக்கு தொண்டை அடைத்துக் கொண்டு வந்தது. சரவணனுக்கு மட்டும் ஏதும் ஆகிவிடக் கூடாது, அவன் செத்துறக்கூடாது என்று வேண்டிக் கொண்டே இருந்தாள். சரவணா இப்போ ஆரோன் ஃபேமிலி கூட தான் டீல் பண்ணிட்டு இருக்கான். ஆரோன் ஃபேமிலி பீனிக்ஸ் ஃபேமிலியோடையும் அப்பனன் தானே என்று கேட்டாள். ஆமா, அப்பனன் தான், அதே நேரம் ஃப்ரெண்டும் தான். நீங்க ஒத்துக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? ஜோய், நீ யாருன்னு சொல்லி முதல்ல நீ தெளிவா இருக்கணும். நீ பீனிக்ஸ் ஃபேமிலியோட அசிஸ்டன்ட், சரவணனோட பர்சனல் அசிஸ்டன்ட் கிடையாது. ஃபேமிலி விஷயங்கள் தான் அவனுக்கு முன்னாடி உனக்கு முக்கியமா இருக்கணும். அவனுக்கு ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி இப்படி ஃபீல் பண்ணிட்டு வந்து உதவி கேட்கறியே, அதுக்கு முன்னாடி நீ உன்னை ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு பீனிக்ஸ் குடும்பத்துக்கும் ஆரோன் குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் புரியலையா? வர வர முட்டாள் மாதிரி நடந்துக்கிற. இத்தனை திட்டு வாங்கியதற்கு பிறகு ஜோய்க்கு புரிந்துவிட்டது, என்னதான் செய்தாலும் பீனிக்ஸ் ஃபேமிலி இப்போது சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண போவதில்லை என்று. உடனே காலை கட் பண்ணினாள் ஜோய். அவள் கால் கட் பண்ணியதும் டேரன் அங்கே இருந்து போவதை பார்த்தாள். அதை பார்த்ததும் அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவளது மனம் சரவணனின் நிலை என்னவோ என்று நினைத்து துடித்துக் கொண்டிருந்தது. சரவணன் இருந்த கப்பல் கடலில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது கடலுக்குள் ஏதோ வெடிக்கும் சத்தம் கேட்டது. அதில் ஏற்பட்ட அதிர்வில் ஜோஷ் நிலை தடுமாறி அப்படியே விழுந்தார். என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டார். அப்போதைய கால நிலையும் நன்றாகத்தான் இருந்தது, கடலும் அமைதியாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இது எதனால் வந்தது என யோசித்தார்கள். ஜோஷ் கொஞ்சம் தலையை தூக்கி பார்க்க சில மீட்டர் தூரத்தில் தண்ணீர் மிக வேகமாக பாய்ச்சிக் கொண்டிருப்பது தெரிந்தது. கூடவே எதிரியின் கப்பலையும் காண முடிந்தது. சரவணனின் ஆட்கள் யாருக்கும் சண்டை போட தைரியம் இல்லாமல் இல்லை. ஆனால் எதிரியிடம் இருக்கும் கப்பல் மட்டுமே மிக உயர் ரகமாக இருந்தது. அப்போது சரவணா என டேரன் கத்தும் சத்தம் கடலெங்கும் கேட்டது. என்னடா தப்பி ஓட பாக்குறியா? எங்கடா போக போற? இன்டர்நேஷனல் தண்ணி உன் கண்ணு முன்னாடிதான் இருக்கு. அதை தாண்டினா யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. வாடா, இப்ப வந்து உன்னோட வீரத்தை காட்டுறா என்று கத்தினார். பின் தனது ஆட்களை பார்த்து, அங்க இருக்கிற ஒருத்தரை விடாதீங்க, எல்லாரையும் கொன்னுடுங்க என்று ஆர்டர் கொடுத்தார். 368 கொஞ்சம் நல்லா பாருங்க. கடலில் சரவணனும் அவனது ஆட்களும் ஒரு ஷிப்பில் வேகமாக போய்க் கொண்டிருக்க, சரவணனை பிடிப்பதற்காக அவன் பின்னால் சென்ற டேரன் ஷிப் இன்னும் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. ஹென்ரியின் ஷிப் நார்மலான ஷிப்பை விட வெகு வேகமாக செல்லும் ஷிப்பாக இருந்தது. சரவணா, உன்னோட ஆட்டம் இன்னைக்கு இந்த கடல்லையே முடிய போகுது என்று சொல்லி சிரித்துக் கொண்டே டேரன் வேகமாக சரவணனை நோக்கி சென்றார். சரவணன் முகத்தில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாததை மிஸ்டர் ஜோஸ் கவனித்தார். சரவணன், நிஜமா நீங்க சொல்றீங்களா? நாம இப்ப கடலோட ஆழத்துக்கு தான் போக போறோமா என்று கேட்டார். உடனே சரவணன், அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா என்று கேட்டான். மிஸ்டர் ஜோஷ் ஆம் என்பது போல் தலையாட்டினார். பின்பு, சரவணா, உங்களுக்கு தெரியும் தானே அந்த டேரன் எபிலிட்டிய பத்தி? அவங்களோட ஷிப்ப பாருங்க, எல்லா ஆயுதமும் வெடி மருந்துமா இருக்கு. நம்மள ஈஸியா அவங்க அட்டாக் பண்ணணும். இப்ப நாம அவங்களுக்காக கடலோட ஆழப்பகுதிக்கு போனா நிச்சயமா நம்மளோட சாவ தேடி போற மாதிரி தான் என்று சொன்னார். அவர் சொல்வதை கேட்ட சரவணன் ஒருமுறை மெதுவாக அவரை பார்த்து சிரித்தான். பின்பு மறுபடியும் வேகமாக செல்ல ஆரம்பித்தான்.
அதை பார்க்கையில் ஜோஷிற்கு மிகவும் கவலையாக இருந்தது. சரவணனின் திறமையை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். அவன் இதே வேறு யாருடனாவது மோதுகிறான் என்றால் அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அவன் மோதுவது ஆரோன் ஃபேமிலி என்பதால் அவருக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆரோன் ஃபேமிலி கப்பலால் கடல்களையே ஆளும் அளவிற்கு சக்தி படைத்தவர்கள். ஆரோன் ஃபேமிலியின் முதல் பிசினஸை பலவிதமான கப்பல்களை செய்வதுதான். அவ்வளவு ஏன், அந்த நாட்டு ஆர்மிக்கு கூட அவர்கள்தான் கப்பல் செய்து தருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் கடலை பற்றியோ கப்பலை பற்றியோ எதுவுமே தெரியாத சரவணன் எப்படி மோதி ஜெயிக்கப் போகிறான் என்று அவருக்குள் பயம் சூழத் தொடங்கியது. ஜோஷ் யோசித்துக் கொண்டிருக்க அப்பொழுது டேரன் சரவணன் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பித்தார். அவர் ஷிப்பில் இருந்த வெடிமருந்தை கொண்டு சரவணனை தாறுமாறாக தாக்கினார். அவரின் தாக்குதலுக்கு சரவணனின் ஷிப்பால் ஈடு கொடுக்க முடியாமல் தகர்ந்து போய்க் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சரவணன் மீது அவர் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாத சரவணன் மின்னல் வேகத்தில் ஷிப்பை செலுத்த சற்று நேரத்தில் அந்த ஷிப் கடலின் ஆழத்திற்கு சென்றது. சுற்றி எங்கிலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கடல்களை தெரிய, இதற்கு மேல் ஒரு எட்டும் போக முடியாத நிலையில் சரவணன் தனது ஷிப்பை அங்கு நிறுத்தினான். சரவணன் நடுக்கடலில் ஷிப்பை நிறுத்தியதை பார்த்த டேரன் சத்தமாக சிரித்தார். பின்பு, என்ன சரவணா, நீ ரொம்ப பிரில்லியன்டான பையன் கேள்விப்பட்ட. ஆனா அந்த அளவுக்கு ஒன்னும் உனக்கு மூளை வேலை செய்யல போறீங்க. பாரு, திரும்ப திசையெல்லாம் இந்த கடல் மட்டும்தான் இருக்கும். இந்த மொத்த கடலும் ஆரோன் ஃபேமிலியின் கைவசம் தான் இருக்கு. உன்னால இங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லி சிரித்தார். அவர் பேசுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் அதற்கு எதுவும் ரியாக்ட் செய்யாமல் அமைதியாக நின்றான். என்ன சரவணா, தேவையில்லாம இந்த ஆரோன் ஃபேமிலி விஷயத்தை தலையிட்டோம்னு யோசிக்கிற போல. இப்ப நீ யோசிச்சு என்ன பயன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தார். சரவணன் அதற்கும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்ததும் அவருக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. சுற்றி 4 திசையிலும் டேரனின் ஆள்கள் சரவணனை வளைத்திருந்தார்கள். இப்போதைக்கு அவன் தூண்டிலில் அகப்பட்ட மீன் போல அவர்களிடம் மாட்டிக்கொண்டிருந்தான். இந்த நிலையிலும் அவன் இவ்வளவு அமைதியாகவும் முகத்தில் புன்னகையுடனும் இருக்கிறானே, இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது, பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணியாச்சு. இங்க இருக்கிற ஒருத்தவங்க கூட உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று டேரன் ஆட்களில் ஒருவன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட டேரன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். வெரி குட். இங்க இருக்கிற ஒருத்தவங்க கூட தப்பிச்சு போக கூடாது. இவங்க எல்லாரையும் இன்னைக்கு என் கையாலேயே கொல்லணும். நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆரோன் ஃபேமிலி கூட மோதுனா என்ன நடக்கும்னு இந்த உலகத்துக்கு நான் புரிய வைக்கிறேன் என்று சொல்லி கர்ஜித்தார். அப்பொழுதும் சரவணன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவரையே பார்த்துக் கொண்டிருந்தான். என்ன சரவணா, என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு யோசிக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் இதுக்கு மேல எதுவும் வேலைக்காகாது. நீ இங்க இருந்து தப்பிக்க பிளைட் மூலமா போனா மட்டும்தான் முடியும் என்று சொல்லி இகத்தாளமாக சிரித்தார். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சரவணன் டேரனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான். நான் தப்பிக்கணும்னு நினைச்சாதானே இங்க நான் பிளேனை வர வைக்கிறதுக்கு என்று சொன்னான். அதை கேட்டு டேரன் அர்த்தம் புரியாமல் இருந்தார். பின்பு, என்ன இப்ப நீ என்ன சொல்ல வர என்று கேட்டார். உடனே சரவணன், இல்ல, நான் இங்க தப்பிக்கிற ஐடியால இல்லன்னு சொன்னேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி உளறிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட உயிர் இந்த கடல்லயே போக போகுது என்று சொல்லிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த அவரது ஆட்களை பார்த்தார். இன்னும் எதுக்கு எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உடனே அவன் மேல தாக்குதல் நடத்துங்க. பெரிய பாம்ப போட்டு அந்த ஷிப் இருந்த இடமே தெரியாம அழிச்சிருங்க. ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, என்ன ஆனாலும் சரி அவனோட பாடி என்னோட கைக்கு வந்தாகணும். அவனோட உடம்ப கொண்டு போய் நான் டவுன் டவுன் ஹார்பர்ல தொங்க விடுவேன். இந்த ஆரன் ஃபேமிலியை எதிர்த்தவனோட நிலைமை இப்படித்தான் இருக்கணும்னு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரவங்க மனசுலயும் பயத்தை உருவாக்கணும் என்று சொன்னார். அவர் அப்படி சொல்லும் போது அவரது முகத்தில் அப்படி ஒரு கொலைவெறி தெரிந்தது. சரவணன் அதற்கும் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே அவரை பார்த்து சிரித்தான். சரவணனின் அந்த சிரிப்பை பார்த்ததும் டேரன் கோபம் இன்னும் அதிகமானது. ஹென்றிக்கு நன்றாக தெரியும் சரவணன் ஹோக்சியோ நாட்டை சார்ந்தவன் என்று. அவன் இதுவரை கடலையே பார்த்ததில்லை. அதே போலத்தான்
அவனுடன் இருக்கும் ஆட்களும். ஜஸ்டின் எவ்வளவுதான் பலம் வாய்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு கடலில் மற்றவர்களுடன் நின்று சண்டை போடும் திறமையில்லை. இந்த நிலையிலும் சரவணன் எந்த தைரியத்தில் சிரிக்கிறான் என்று அவருக்குள் ஒரு சிறு பயமும் சேர்ந்து எழுந்தது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் சரவணன் மீது அவர் தாக்குதல் நடத்தச் சொன்னார். பின்பு கரையில் நிற்கும் அவரது ஆட்களுக்கு சிக்னல் பிளார் காண்பித்தார். அவர் சிக்னல் பிளாரை செய்த அடுத்த 5 நிமிடங்களில் சரசரவென்று ஷிப்புகள் அங்கு வந்து அவர்களை சூழ்ந்தது. சரவணன் டேரன் ஷிப்பிற்கு 20 மீட்டர் தொலைவில் தனது ஷிப்பை நிறுத்தி வைத்திருந்தான். அந்த ஷிப் அனைத்தையும் பார்த்ததும் மிஸ்டர் ஜோஸ் உட்பட சரவணனின் ஆட்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள். ஏனென்றால் அங்கு வந்திருக்கும் அனைத்தும் ஆர்மி போட் ஷிப்ஸ். அதை பார்த்ததும் நிச்சயம் இது டேரன் கப்பலாகத்தான் இருக்க வேண்டும் என்று சரவணனின் ஆட்கள் நம்பினார்கள். டேரனின் மாமனாரான எமியின் தந்தைதான் கடற்படைக்கு கப்பல் செய்து கொடுப்பவர். அவரால் எந்த வகையான கப்பலையும் உருவாக்க முடியும் என்பதால் நிச்சயம் இது அவருடைய கப்பலாகத்தான் இருக்க வேண்டும் என்று அனைவரும் பார்த்து கொண்டு நின்றார்கள். டேரன் இது தனக்காகத்தான் வந்திருக்கிறது என்று எண்ணியவர் வேகமாக சரவணனை பார்த்து சிரித்தார். சரவணா, நல்லா பாத்துக்கோ. இதுக்கு மேல இந்த வேர்ல்ட உன்னால் திரும்ப பார்க்க முடியாது என்று சொன்னார். உடனே சரவணன், ஹலோ பாஸ், கொஞ்சம் நல்லா பாருங்க என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். சரவணனின் சிரிப்பை பார்த்து எதுவும் புரியாமல் நின்ற டேரன் மறுபடியும் நன்றாக அந்த ஷிப்பை உற்று பார்த்தார். அப்போதுதான் தெரிந்தது அது அவருக்காக வந்ததல்ல என்று. ஒரு நிமிடம் இது சரவணனுக்காகத்தான் வந்திருக்கிறது என்று தெரிந்ததும் அதிர்ந்து போனார். என்று ஆச்சரியமாக அதை பார்த்துக் கொண்டிருந்தார். என்னடா, இவனுக்கு கடலை பத்தியே தெரியாது, இவனுக்காக எப்படி இவ்வளவு ஷிப் வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? அதான் சரவணன் என்று சொல்லி சிரித்தான். இவ்வளவு நேரம் சரவணன் அமைதியாக இருந்ததற்கு காரணம் இதுதான் என்று புரிந்து கொண்ட டேரன் வேகமாக தனது செல்போன் மூலம் ஆரோன் ஃபேமிலிக்கு செய்தி அனுப்பினார். என்று ஆரோன் ஃபேமிலியில் உள்ள ஹையர் அப்ஸ்க்கு இந்த மெசேஜ் போக அந்த ஃபேமிலியை சார்ந்த ஒரு முதியவர் அதை பார்த்துவிட்டு மிகவும் கோபமானார். ஷிட், நம்ம ஃபேமிலியோட மானத்தை வாங்கறதுக்காகவே இவன் அங்க போயிருக்கானா? ஒரு சின்ன பையன், அவனை கூட இவனால சமாளிக்க முடியலையா என்று கோபமாக கத்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது வீட்டில் வேலை செய்யும் ஒருவன் தயங்கியபடியே அவர் முன்பு சார் என்று வந்து நின்றான். கோபமாக கத்திக் கொண்டிருந்த அந்த முதியவர் அவனை எரித்துவிடும் பார்வையில் என்ன என்று கேட்டார். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு உங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து டீ சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு என்று சொன்னான். அதை கேட்டதும் இன்னும் கோபமானார் அந்த முதியவர். என்ன, டீ சாப்பிடுறதா? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் டீ சாப்பிட கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த நேரத்துல வந்து எங்களை இரிட்டேட் பண்றது யாரு என்று கேட்டார். சார், அவர் பேரு சக்திவேல்னு சொன்னாரு என்று அவன் சொன்னதும் அந்த முதியவரின் முகம் அப்படியே அதிர்ச்சியில் இருண்டு போனது. 369 ஒரு கப் டீ. ஆரோன் ஃபேமிலியை சேர்ந்த முதியவர் கோபமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டே கத்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே அவரது வேலையாள் வந்தான். சார், மிஸ்டர் சக்திவேல்னு ஒருத்தர் உங்க கூட டீ சாப்பிட ஆசைப்படுறாரு என்று சொன்னதும் அதுவரை கத்திக் கொண்டிருந்தவரின் முகம் அப்படியே இருண்டு போனது. அவர் மட்டுமல்ல, சக்திவேல் என்ற பெயரை கேட்டதும் அங்கிருந்த அனைவரது முகமும் இருண்டு போனது. பின்பு அந்த முதியவர் பதற்றத்துடன் கேட்டார். மிஸ்டர் சக்திவேலா? எந்த சக்திவேல் வந்திருக்காரு? பீனிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த சக்திவேலா என்று அவர் அதிர்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே சக்திவேல் உள்ளே நுழைந்தார். அவரை அங்கே பார்த்ததும் அவ்வளவு நேரம் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அப்படியே ஸ்டன் ஆகி அவரையே பார்த்து கொண்டு நின்றார்கள். அங்கு ஒரு பெரிய அமைதி நிலவியது. குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தமாக கேட்கும் அளவிற்கு அங்கு அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த சக்திவேல் சிரித்துக் கொண்டே அவர்கள் முன்பு வந்து நின்றார். சக்திவேல் மிகவும் சாதாரண ஆடை அணிந்து காலில் ஒரு ரப்பர் செருப்பு அணிந்திருந்தார். அவரது கையில் 100 ரூபாய் மதிப்பிற்கும் குறைவான ஒரு சிகரெட் இருந்தது. அதை புகைத்துக் கொண்டே அங்கே வந்தார். பின்பு, என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க என்று கேட்டவர் அந்த ஹாலின் நடுப்பகுதியில் சென்று ஒரு சேரில் அமர்ந்தார். அவர் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையானவராக தெரிந்தாலும் அவரது பேச்சும் பாவனையும் அதிகார தோரணை கொண்டதாக இருந்தது. ஏன் என் கூட நீங்க எல்லாம் டீ சாப்பிட விரும்பலையா? ஒருவேளை என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா என்று கேட்டார். பின்பு
அவரது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஒரு கவரை எடுத்து அந்த மேஜை மீது வைத்தார். அந்த கவரில் சில தேயிலை இலைகள் இருந்தது. அங்கிருந்த அனைவரும் இவர் என்ன செய்கிறார் என்று எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க சக்திவேல் மறுபடியும் சிரித்தார். பின்பு அங்கிருந்த ஒருவனை கூப்பிட்டார். எனக்கு சில டீ கப் வேணும், கிடைக்குமா என்று கேட்டார். அவர் கேட்ட தோரணையிலேயே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் வேகமாக அந்த வேலையாள் ஓடிச் சென்று டீ கப்புகளை கொண்டு வந்து சக்திவேல் முன்பிருந்த மேஜையில் வைத்தான். உடனே சக்திவேல், டீ கப் மட்டும் தந்தா டீ எப்படி ப்ரிப்பேர் பண்றது? முதல்ல போய் ஹாட் வாட்டர் கொண்டு வா என்று கோபமாக சொன்னார். அதற்கு அந்த வேலையாள் தலையாட்டிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தவன் மின்னல் வேகத்தில் ஹாட் வாட்டர் கொண்டு வந்து அவர் முன்பு வைத்தான். நிஜமா இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்க என்று சொன்னார். பின்பு எழுந்து நின்று அனைத்து டீ கிளாசுகளிலும் சூடாக இருந்த ஹாட் வாட்டரை ஊத்தினார். பின்பு ஒவ்வொரு கப்பிலும் ஒரு சில தேயிலை இலைகளை போட்டுவிட்டு அவர் ஏற்கனவே அமர்ந்திருந்த சேரில் உட்கார்ந்து தனது கையில் இருந்த சிகரெட்டை புகைக்க ஆரம்பித்தார். ஆரோன் ஃபேமிலியில் உள்ள அனைவரது முகத்திலும் ஒருபுறம் கோபமும் ஒருபுறம் அதிர்ச்சியும் குடியிருந்தது. தன்னுடன் ஒருவர் கூட இல்லாமல் தன்னந்தனியாக இவ்வளவு பெரிய ஆரோன் ஃபேமிலி மேன்ஷனில் நடு அறையில் இப்படி கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறாரே, இவரிடம் என்ன பேச முடியும் என்று அனைவரும் அவரை பார்த்துக் கொண்டு நின்றார்கள். சக்திவேல் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தனது கையில் வைத்திருந்த சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அந்த தேயிலை தண்ணீருடன் கலப்பதற்கு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டது. பின்பு அதிலிருந்து ஒரு கப்பை எடுத்து சக்திவேல் சுவைக்க ஆரம்பித்தார். டீ நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏன் எல்லாரும் என்னோட முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க என்று சொன்னார். அங்கிருந்த அனைவரும் எதுவும் சொல்லாமல் சக்திவேலையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நாட் பேட். நீங்க இருக்கிற நிலைமையில இப்ப இந்த டீ எல்லாம் குடிக்கிறது கஷ்டம்தான். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இப்போ உங்களை நான் எதுக்கு பார்க்க வந்திருக்கேன்னா என்று அவர் பேச ஆரம்பித்தார். சக்திவேல் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த அதே சமயம் இங்கு சரவணனுக்காக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஷிப் வந்து நிற்க அவனுக்கு எப்படி இவ்வளவு ஷிப் வந்தது என்ற அதிர்ச்சியில் டேரன் அப்படியே நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த எமி, என்னங்க, என்னாச்சு? ஏன் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? போயும் இவனுக்கு பயப்படுறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்பவே நான் என்னோட அப்பாக்கு கால் பண்ணி இவனை உண்டு இல்ல நாக்குறேன் என்று சொன்னார். அவ்வளவு நேரம் மற்றவர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த சரவணன் அப்பொழுதுதான் டேரன் அருகில் நின்று கொண்டிருந்த அவரது மனைவி எமியை பார்த்தான். எமி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக சினிமா ஸ்டார் போல இருந்தார். அவரை பார்த்ததும் சரவணன் தனது ஒற்றை புருவத்தை தூக்கியபடி கேட்டான், ஆமா, நீங்க யாரு என்று. நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்ல என்று எமி கோபமாக சொன்னார். உடனே சரவணன், அதுவும் சரிதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போறவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதும் டேரன் மிகவும் கோபமானார். உடனே என்று சொன்னார், ஐயோ, இந்த டயலாக்க மாத்தவே மாட்டீங்களா என்று கிண்டலாக சொன்னான். அப்பொழுது எமி, என்னங்க, என்னாச்சு? ஆரோன் ஃபேமிலி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா என்று டேரனிடம் கேட்டார். உடனே டேரன் இல்லை என்பது போல் தலையசைத்தார். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன் அவங்க இன்னும் நமக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம இருக்காங்க? நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஏன் யாருமே வரல என்று எம்மி கேட்டார். உடனே டேரன், இதுக்கு மேலேயும் அவங்க வருவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இல்ல. இந்த டேரன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல என்று சொன்னவர் வேகமாக தனது கப்பலில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சரவணனை குறிவைக்க ஆரம்பித்தார். அதை பார்த்த ஜஸ்டின் மின்னல் வேகத்தில் சென்று அவரிடம் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டான். பின்பு ஜஸ்டின், நீ அவர் கூட ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாம 2 பேரும் ஃபைட் பண்ணி பார்க்கலாமா என்று சிரித்துக் கொண்டே சொல்ல இருவரும் சண்டையிட ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருவரும் சண்டை போடுவதை பார்த்ததும் சரவணனின் ஆட்களும் டேரனின் ஆட்களும் சண்டை போட ஆரம்பித்தார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் சலித்தவரல்ல என்பது போல சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் ஜஸ்டினை வீழ்த்த யாருமே இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாய் ஜஸ்டினை டேரன் தாக்கிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் டேரன் நடித்ததில் ஜஸ்டின் கப்பலில் இருந்து தவறி கடலுக்குள் விழுகப் போனான். ஜஸ்டினின் நிலையை பார்த்ததும் ஹரிஷ், மிஸ்டர் ஜோஷ் உள்பட அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். டேரன் உண்மையிலேயே பெரிய பலசாலிதான் என்று அனைவரும் அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார்கள்.
அந்த அளவுக்கு இருவரின் சண்டையும் இருந்தது. ஹென்ரியின் பலத்தை பார்த்த ஜஸ்டின் சிரித்துக் கொண்டே சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு சரியான ஆப்போனன்ட்ட நான் இன்னைக்குதான் மீட் பண்ணிருக்கேன். எனக்கு ஈக்குவலான பர்சன் கூட சண்டை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னவன் சட்டென்று தனது பாக்கெட்டில் இருந்து ஆர்மி போர்ஸ் வாளை எடுத்து இங்கும் அங்கும் சுழற்றினான். அந்த வாளில் சூரிய ஒளிப்பட அதில் மின்னிய கதிரொளிகள் டாரனின் கண்களில் பட டாரன் சற்று தடுமாறி போனார். அந்த கேப்பில் ஜஸ்டின் டாரனின் கையை தனது கையில் வைத்திருந்த வாளை கொண்டு வெட்டி எறிந்தான். அதை பார்த்ததும் எமி அப்படியே அதிர்ந்து நின்றார். எமியின் தந்தை ஒரு கடற்கொள்ளை படையை சார்ந்தவர். அதனால் அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண், பெண், சிறியவர், பெரியவர் என்று அனைவரும் நன்றாக சண்டையிடுவதற்கும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தேவையான பயிற்சிகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவள் இப்படி ஒரு பலசாலியை கண்டதே இல்லை. அவர் கண் முன்பு தனது கணவனின் கை துண்டிக்கப்பட்டதை மறந்து ஜஸ்டினின் வீரத்தை வியந்து பார்த்துக் கொண்டிருந்தார். பின்பு டாரனின் அலறல் சத்தம் கேட்ட பின்பு எமி திரும்பி பார்த்தார். உடனே என்று சொல்லிக்கொண்டு அவர் அருகில் சென்றார். டாரன் அந்த வழியிலும் தனது மனைவியை பார்த்து பேசினார். இந்த ஆரோன் ஃபேமிலிக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஆரோன் ஃபேமிலி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட பேரை மறந்து போவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவங்க கிட்ட இத மட்டும் சொல்லு, என்ன ஆனாலும் சரி இந்த சரவணன் மட்டும் உயிரோட இருக்கக்கூடாது என்று சொன்னார். பின்பு சரவணனை பார்த்து, நீ என்ன ஜெயிச்சிட்டு தான் நினைக்கிற, ஆனா உன்னை மறந்துடாத. ஆரோன் ஃபேமிலி ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஃபேமிலி கிடையாது. நிச்சயம் அவங்க உன்னை பழி வாங்குவாங்க. இப்ப வேணா நான் செத்து போகலாம், ஆனா திரும்பவும் நீயும் நானும் சந்திக்கிற நிலைமை வந்ததுன்னா அன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு தனது கண்களை இறுக மூடிக்கொண்டார். அவரின் அந்த செயலை அவர் இறப்பதற்கு தயாராகிவிட்டார் என்பதை நன்றாக உணர்த்தியது.